श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. अस्मद्गुरुभ्यो नमः. श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. ஸ்ரீமத்வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்துருளியிருக்கிற நம்முடைய ஸ்ரீ ஜீயர் சுவாமி தம்முடைய சுபேன மனசாத்தியாத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுப சங்கல்பத்தினாலே ஸ்தோத்திரதாரா அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்தி அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் நித்தியமே பெற வேணும் அப்படின்ற படியாலே இந்த ஸ்தோத்திரதாரை அப்படின்ற உபன்யாச தொடரை சில காலமாக நடத்தி கொண்டு வரார். இதெல்லாம் அறிவோம். இந்த கிரமத்தில் இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறது கூரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவத்திலே ஒன்றான வரதராஜஸ்தவம். கூரத்தாழ்வானுடைய வைபவம் அப்பிரதிம வைபவம். அது வாசாம் அகோச்சரம் அப்படின்னே நம்முடைய பெரியவர்கள் கொண்டாடுறா. அப்பேற்பட்ட அந்த வாசாம் அகோச்சரமான கூரத்தாழ்வான், அந்த வைபவத்தை கொண்ட கூரத்தாழ்வான் அருளி செய்திருக்கிற வரதராஜஸ்தவத்தில் இதுவரைக்கும் 80 ஸ்லோகங்கள் நாம் அனுபவித்திருக்கிறோம். இப்பொழுது அடியனுக்கிட்ட கட்டளையானது இடப்பட்ட கட்டளையானது 81 ஆரம்பித்து 85 ஸ்லோகம் வரைக்கும் அடியனுடைய மந்தமதிக்கு எட்டின அளவுக்கு அர்த்தங்களை விண்ணப்பம் செய்ய வேணும் அப்படின்றது. அப்பேற்பட்ட ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனத்தை சிரசா வகித்து அவருடைய திருவடிபலத்தையே அவலம்பமாக கொண்டு அடியனுடைய மந்த புத்திக்கு எட்டின அளவுக்கு யதாவகாசம் யதாசக்தி யதாமதி அடியன் ரெண்டொரு வார்த்தை விண்ணப்பிக்கலாமும் தொடங்குறேன். கூரத்தாழ்வானுடைய வைபவமோ அல்லது அவர் அருளி செய்த இந்த வரதராஜஸ்தவத்தினுடைய வைபவமோ தனியாக அடியன் புதுசாக சொல்லணுன்ற அவசியமில்லை. இதுவரைக்கும் பல உபன்யாசங்கள் உங்கள் பார்த்துருக்குறோம் இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறச்சவே. அப்பேற்பட்ட வைபவங்களோட கூடின அந்த வரதராஜஸ்தவத்தில் 80வது ஸ்லோகம், கடைசியில் பார்த்த ஸ்லோகம் துவத்தாஸ்யமஸ்ய ஹி மம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தில் கடைசியாக என்ன சொன்னார்னா, பரகத ஸ்வீகாரம் அடியாக எனக்கு அந்த தாஸ்ய ரசம் நீ ஞாபனம் பண்ணியே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக ஆழ்வான் அந்த தேவப்பெருமாளை பார்த்து சொல்கிறார் அப்படின்றத பார்த்துருக்குறோம். இது மேலுண்டான அந்த ஸ்லோகங்கள் உடைய அர்த்த விசேஷங்கள் இப்பொழுது அனுபவிக்க பிராப்தம். அதில் 81வது ஸ்லோகம் காட்டுறார் ஆழ்வான். போகாயிமே விதி சிவாதி பதஞ்ச கிஞ்ச ஸ்வாத்மானுபூதிரிதி யா கில முக்திருக்தா சர்வம் ததூஷஜலஜோஷமஹம் ஜுஷேய ஹஸ்த்யத்ரிநாத தவ தாஸ்ய மகாரசஜ்ஞः. ஹஸ்த்யத்ரிநாத எம்பெருமானே
வரதராஜ பெருமாளே, ஹஸ்தியத்ரி யானை மலைக்கு மேலே நிற்கிறவனே, ஹஸ்தியத்ரிநாத, தவ தாஸ்ய மகாரசஜா, தேவரீருடைய தாஸ்ய மகாரசம் நன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம், தேவரீருக்கு அடியேன் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த விஷயம், அதில் இருக்கிற ரசம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள் போகாயுமே விதிசிவாதி பதஞ்ச கிஞ்ச அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போகங்கள் எல்லாம் என்ன இருக்கிறதோ, அதாவது விதி பிரம்மாவினுடைய பட்டம், சிவனுடைய பட்டம், இந்த மாதிரியான அநேக போகங்கள், போகாயுமே விதிசிவாதி பதஞ்ச கிஞ்ச கிஞ்ச அப்படின்றச்ச இது தொடக்கமான இன்னும் எத்தனை போகங்கள் இருக்கிறதோ, இந்த லோகத்தில் எத்தனை போகங்கள் இருக்கிறதோ அவையெல்லாம் அப்படின்னு அர்த்தம். அந்த போகங்களில் ஆசை முற்றிலும் போயிடுத்து, அதில் இருக்கிற அந்த பற்றுன்றது போயிடுத்து அப்படின்னு காட்டுறான். எம்பெருமான் பக்கத்தில் அந்த தாஸ்ய ரசம் நன்னா அது மனசில் பட்டுடுத்து அப்படின்னா அவனை தவிர வேற ஒன்றுத்துலேயும் நெஞ்சு செல்லாது, மனசு போய் நிற்காது. அந்த தசை நான் அடைந்தேன். தேவரீர் கொடுத்த அந்த ஞானத்தாலே, தாஸ்யரச ஞானத்தாலே எனக்கு இந்த அதாவது விஷயாந்தர பிராவண்யத்திலே ஒரு நிவிருத்தி ஏற்பட்டது, ஒரு வைராக்கியம் ஏற்பட்டது, விஷயாந்தரங்களிலே ஒரு வைராக்கியம் ஏற்பட்டது அப்படின்னு காட்டக்கூடிய அற்புத ஸ்லோகம். போகாயுமே விதிசிவாரி பதஞ்சகிஞ்சா. ஒருத்தனுக்கு போகம்னா என்ன கொள்கிறோம் அப்படின்னா, இந்த ஊரில் இருக்கக்கூடிய எத்தனையோ அனுபவங்கள், அதாவது புத்திர பௌத்ராதி சமிருத்தி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான், அன்னபானாதி சமிருத்தி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதே போல் இன்னும் எத்தனையோ வஸ்து வாகனங்கள் எல்லாம் இருக்கணும், கிரகக்ஷேத்திரங்களெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இப்பேற்பட்ட அநேக சமிருத்திகளோட கூடின இந்த லோகத்தினுடைய வாழ்க்கை, அந்த அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் என்ன, அதே போல் லோகாந்தரங்களில் போய் அனுபவிக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள், அதாவது ஸ்வர்க்கம் முதலான எத்தனையோ லோகங்கள், சத்தியலோகம் வரைக்கும் இன்னும் எத்தனையோ லோகங்களில் அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறதே, அப்பேற்பட்ட லோகாந்தரங்களிலே போய் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள், விதி சிவாதி பதங்கள், அந்தந்த பதவிகள், அதெல்லாம் அந்த பதவிகள் எல்லாம் ரொம்ப உயர்ந்த பதவிகள், இந்த சிருஷ்டியில் ரொம்ப உயர்ந்த பதவிகள்னு நிறைய பேர் அதை கணக்கிடுறாளே. அப்பேற்பட்ட பதவிகள் என்ன இவெல்லாம், இது மேலே ஸ்வாத்மானுபூதி ரீதியா கிலா முக்தி ருக்தா. இன்னொன்று, இந்த ஐகலௌகிகமான ஐஸ்வர்யங்களெல்லாம் விட்டுட்டு நான் மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படுற இடத்துலையும் ஸ்வாத்மானுபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய கைவல்ய மோட்சம்னு ஒன்று இருக்கிறது. ஸ்வாத்மானுபூதின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்தி இருக்கிறதே, அந்த முக்தியானது ஸ்வாத்மானுபூதி ரீதியா கில முக்தி ருக்தா. கைவல்யம்ன்றது ஒரு மோட்சம். கைவல்யம் அப்படின்றது இந்த பிரகிருதியை தாண்டி அவன் போயிடுற அந்த ஜீவாத்மா விரஜைக்கு அக்கறைப்பட்டு, ஆனால் திருமாமணி மண்டபத்துக்குள்ளே நுழையாமல், வைகுண்டத்துக்குள்ளே நுழையாமல் அந்த விரஜை கரையிலேயே நான் 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 தன்னையே அனுபவிச்சுண்டு இருப்பன் அப்படின்றது தான் கைவல்யம் அப்படின்னு காட்டுறான் நம்முடைய பெரியவர்கள். அப்பேற்பட்ட அந்த கைவல்ய மோட்சமானது தேவரீருடைய தாஸ்யத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய, புறம்பாக இருக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்யமோ அல்லது இந்த கைவல்யமோ இது எல்லாம் நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, சர்வம் ததூஷ ஜலஜோஷமஹம் ஜுஷேய, அதெல்லாம் ஊஷர ஜலத்தை போல நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது உப்புச்சாறு, ஊஷ ஜலம்னா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய உப்பு ஜலம், அது உப்புச்சாராக நினைச்சிட்டு இருக்கேன். ஒன்றும் சாரமே இல்லாதது, சாரமற்றதுன்னு நினைச்சிட்டு வச்சுட்டு இருக்கேன். சர்வம் ததூஷ ஜலஜோஷம் அஹம் ஜுஷேய ஹஸ்தியத்ரிநாத தவ தாஸ்ய மகாரசஜா அப்படின்ற தேவரீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாஸ்யம் அப்படின்றதுல எப்போ ரசம் வந்ததோ அப்போ தொடங்கி, அதாவது இப்போதெல்லாம் அந்த மத்துமுண்டான போகங்கள், கைவல்ய மோட்சம் முதலானவையெல்லாம் ஊஷஜலம், அதாவது உப்புச்சாறு அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டார் ஆழ்வார். ரொம்ப ஆச்சரியமாக திருநாராயணனுக்கு ஒரு அதாவது எம்பெருமானுக்கு ஒரு பாசனம் இட்டு காட்டிருக்கார். அதை எம்பெருமானார் திருநாராயணனுக்கு சமர்ப்பிச்சுட்டார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர்,
திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தி துய்மினோ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான பதிகம். அந்த இடத்துல ஆழ்வார் காட்டக்கூடியது இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இருக்கிறதே, இதெல்லாம் அல்பமாக இருக்கிறது, ரொம்ப அல்பமான ஐஸ்வர்யம். இதை காட்டிலும் உயர்ந்த ஐஸ்வர்யம்னு ஒன்று இருக்கிறது, அதை தேடுங்கோ, இந்த அல்பமான ஐஸ்வர்யத்தில் நிற்காதீங்கோ அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். அதே போல் ஒருத்தன் கேட்டான், இந்த மாதிரி அல்பமான ஐஸ்வர்யத்தை விட்டு நான் மோட்சத்துக்கு போகிறேன், அங்கே கைவல்ய மோட்சத்துக்கு போய் அங்கே அனுபவிக்கிறேனே, அந்த அல்ப ஐஸ்வர்யங்களெல்லாம் விட்டு தானே இருக்கிறதுன்னா, அப்படி கைவல்யத்துக்கு போனால் அது அதாவது க்ஷமிக்கணும், இதெல்லாம் இந்த இந்த ஐகியலௌகிகமான ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கிறதே இதெல்லாம் அஸ்திரமான ஐஸ்வர்யங்கள். அஸ்திரம்னா இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அதான் காட்டுற ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர்னு. ஒரு நாள் இவன் பெரிய அரசனாயிருந்தவன், அடுத்த நாள் ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனா போகிறான். இந்த மாதிரி அஸ்திரமான இந்த ஐஸ்வர்யம் இல்லை. ஒருத்தன் சொன்னார், ஸ்திரமாக நிலை நிற்கக்கூடிய ஒரு ஒரு ஐஸ்வர்யத்தை நான் பெற போகிறேன், அதுதான் கைவல்யம், அது மோட்சம் தானே, அப்போ அது ஸ்திரமாக தானே இருக்கும் அப்படின்னா அது அல்பமான ஐஸ்வர்யமாக இருக்கும், ரொம்ப அல்பம். அதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுற அந்த ஐஸ்வர்யத்துக்கு முன்னாடி இந்த கைவல்யம்ன்றது ஒரு அல்பம் தானே. ஆனபடியாலே இதெல்லாம் இந்த இந்த லோகத்தில் இருக்கிறதெல்லாம் அஸ்திரமாக இருக்கும், கைவல்யம் அப்படின்றது அல்பமாக இருக்கும். இந்த அல்ப அஸ்திரமான பலங்களையெல்லாம் விட்டுட்டு எம்பெருமான், அதாவது அனந்தமான ஸ்திரபலமான அந்த எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம்னு வச்சுக்கோங்கோ அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான விஷயம் இருக்கிறதே அந்த பதிகத்தில் காட்டிருக்காரு. அந்த விதத்திலேயே நான் நிற்கிறேன் அப்படின்னு காட்டுறார் கூறத்தாழ்வான். போகாயிமே விதிசிவாதி பதஞ்ச கிஞ்ச ஸ்வாத்மானுபூதி ரித்தியாகில முக்திருக்தா சர்வம் ததூஷஜலஜோஷ மகம் ஜுஷேய அஸ்தியத்ரிநாத தவ தாஸ்ய மகாரசக்ஞா அப்படின்ற இந்த ஸ்லோகத்தாலே இந்த மாதிரி தன்னுடைய ஒரு தாஸ்ய ரசத்தை தான் காட்டி கொடுத்து எம்பெருமான் தவிர, அதாவது அபரமாத்ம விரக்தி, எம்பெருமானை தவிர்த்த மத்தும் உண்டான விஷயங்களிலே இருக்கக்கூடிய வைராக்கியத்தை எல்லாம் தெரிவிச்சார் இந்த ஸ்லோகத்தில். ஏன் இது முக்கியமாக படுறது அப்படின்னா, ஒருத்தன் சரணாகதி பண்ணணும்னா எம்பெருமானுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும். தேவரீரை தவிர எனக்கு வேற எதுலேயும் ஆசை இல்லை அப்படின்றத தெரிவிக்கணும். அந்த ஆசை படாமல் இருக்கணும், ஆசை இல்லைன்றதை தெரிவிக்கணும். அதை தான் இந்த ஸ்லோகத்தில் பண்ணுறார் போகாயிமே அப்படின்ற இந்த ஸ்லோகத்தில். அப்போ எப்போ அந்த அபரமாத்ம விஷயத்துலெல்லாம் தன்னுடைய வைராக்கியத்தை தெரிவித்தாரோ, அடுத்தது 2 ஸ்லோகங்களால் ஆச்சரியமாக சரணாகதி பண்ண போகிறார். அந்த சரணாகதியில் 2 ஸ்லோகம் ஏன் சுவாமி சரணாகதி பண்ணணும், இல்லை பல கேள்விகள் உண்டு. ஏன் 2 ஸ்லோகங்கள் சரணாகதி சொல்லியிருக்கார் அப்படின்னா, சரணாகதனுக்கு என்ன லட்சணம், ஒன்று ஆக்கிஞ்சன்யம், ஒன்று அனன்யகதித்வம். இந்த ஆக்கிஞ்சன்யத்தை ஒரு ஸ்லோகத்தாலையும் அனன்யகதித்வத்தை ஒரு ஸ்லோகத்தாலையும் காட்டி நான் தேவரீருடைய திருவடியை தான் சரணமாக பத்துகிறேன் அப்படின்னு காட்டக்கூடிய 2 ஸ்லோகங்கள். இப்போ இன்னொரு கேள்வி வரும், இவர் ஏற்கனவே எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவராச்சே, இப்போ எதுக்கு சரணாகதி பண்றார் புதுசா? சக்ரதேவ சாஸ்திரார்த்தம் அப்படின்னு எல்லாம் காட்டக்கூடிய நிலையில இந்த சாஸ்திரார்த்தமான இந்த சரணாகதி அப்படின்றது ஒரு தடவை தானே பண்ணணும். திரும்ப சரணாகதி பண்ணால் முன்னாடி பண்ண சரணாகதி பலிக்காம போயிடுமே. சணல் கழிக்கின்ற பிரம்மாஸ்திரம் போல அப்படின்னு எல்லாம் காட்டுறாரு நம்முடைய ஆச்சாரியர்கள். அப்போ திரும்ப சரணாகதி பண்ணலாமான்னா அந்த நிஷ்டை வேறையா இருக்கும் நம்முடைய ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் காட்டுறார். அவர்களுக்கெல்லாம் திரும்ப சரணாகதி பண்ணாம இருந்தால், அவர்களுக்கெல்லாம் திரும்ப சரணாகதி பண்ணாம இருந்தால் மனசு தரிக்காது, உயிர் தரிக்காதுன்ற படியால பண்றாள் ஒழிய இது உபாயமா புதுசா பண்றா அப்படின்றது கிடையாது. அவளுக்கு இருக்கிற அந்த பிராபியத்வரை உடனே இந்த எம்பெருமானை அடைய வேணுமே அப்படின்றபடியாலே அந்த பிராபியத்வரையாலே திரும்ப அந்த மாதிரி பண்றாள் ஒழிய வேற இல்லை. அதை சொல்றது உண்டு நம்முடைய ஆழ்வார்களுக்கோ ஆச்சாரியர்களுக்கோ. இந்த சரணாகதி பண்றது, சரணாகதியை தெரிவிக்கிறது பெருமாள் பக்கத்தில் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, ராஜகுமாரர்களுக்கு அவர்களுக்கு இருக்கிற அந்த சௌகுமாரியத்தாலே பிடித்தோறும் நெய் சேர்க்குமா போல, சோறு உண்ண வேணும்னா ஒரு பிடிக்கும் கொஞ்சம் நெய் சேர்க்கணுமா அந்த ராஜகுமாரர்களுக்கு. அந்த மாதிரி நம்ம ஆழ்வார்களுக்கோ ஆச்சாரியர்களுக்கோ பாசுரந்தோறும் சரணாகதி இருக்கும்னு காட்டுறான். அந்த அளவுக்கு ஒரு பிரபந்தம் இட்டாலையோ ஒரு பாசுரம் இட்டாலையோ சரணாகதின்றதை சொல்லாமல் இருக்கவே மாட்டார் நம்முடைய ஆச்சாரியர்கள். அந்த விதத்திலே
இந்த வரதராஜ ஸ்தவத்திலே 2 சரணாகதிகளை காட்டிருக்கார் கூரத்தாழ்வார் அப்படின்றது அல்ல முதல் ஸ்லோகம், அதாவது 82வது ஸ்லோகம். விஷய விஷதர விரஜவ்யாகுலே ஜனன மரண நக்ர சக்ராஸ்பதே அகதிர அசரணோ பவாப்தௌ லுடன்னே வரத சரணமித்யஹம் த்வாம் வ்ருணே. விஷய விஷதர விரஜவ்யாகுலே, இந்த சம்சாரமானது எப்படி இருக்கிறதுன்னா பெரிய கடலாக இருக்கிறது. இதுக்கு பாரமே தெரியாத ஒரு பெரிய கடலாக இருக்கிறது. ஆழம் தெரியாது, பாரம் தெரியாது, இதனுடைய கரை எங்கேன்னு தெரியாது, இதனுடைய ஆழம் எங்கேன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாதபடிக்கு பெரிய கடலாக இருக்கக்கூடியது இந்த சம்சாரம். பிள்ளலோகாச்சாரியர் இந்த விஷயத்தை சொல்கிறச்சே, சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவும் இன்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபடா அப்படின்னு காட்டுறேன். சம்சாரமாகிற பெருங்கடல், அதில் விழுந்து இந்த சம்சாரிகள் எல்லாம் நோவுபடுறாளே, நாமெல்லாம் இந்த நோவு பட்டு இருக்கோமே, இந்த சம்சாரத்தில் விழுந்து நோவுபடுறோமே, அந்த நோவுபடுற இந்த சம்சார கடல் அப்படின்றது எப்படி இருக்கிறது அப்படின்னா அதுதான் இங்கே விவரிக்கிறார். அந்த சம்சார கடல்ன்றது எப்படி இருக்கிறதுன்றதை விவரிக்கிறார். விஷதர விரஜவ்யாகுலே. விஷதரம் அப்படின்னா பாம்பு, விஷத்தை தரிக்கக்கூடியது பாம்பு. விஷயம் அப்படின்ற பாம்புக்கள் பல இருக்கிறது இங்கே. விரஜம் அதெல்லாம் கூட்டம், பாம்புக்களுடைய கூட்டம், பெருசா கூட்டமே இருக்கிறது, பாம்பு கூட்டமே இருக்கிறது. விஷதர விரஜவ்யாகுலே. எவ்வளவோ இந்த விஷயங்கள்னா சப்தாதி விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது இல்லையோ. கேட்கறதுன்னா இன்னத்தை கேட்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறான், இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுவைக்கணும்னு ஆசைப்படுறான், தொடணும்னு ஆசைப்படுறான், முகரணும்னு ஆசைப்படுறான். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்னில்லை ரெண்டில்லை, இந்த மாதிரி விஷதரங்கள் பல உண்டு. அதே மாதிரி ஜனன மரண நக்ர சக்ராஸ்பதே. ஜனனம் மரணம், திரும்ப திரும்ப பிறந்துட்டே இருக்கும், திரும்ப திரும்ப இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதலை, இந்த பிறப்பு இருப்புன்ற முதலையினுடைய வாயில் அகப்பட்டிருக்கும் அப்படின்னு காட்டுறார் ஆழ்வான். எதனால இங்க பாம்பு என்றார், முதலை என்றார், இதெல்லாம் ஏன் சுவாமி சொன்னார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார் நம்முடைய பெரியவர்கள். விஷதரம் பாம்பு இருக்கிறதே, அது என்ன பண்ணும், கடிச்சால் நமக்கு விஷம் ஏறும். அந்த பாம்பு கடிச்சால் விஷம் ஏறுனா என்ன ஆகும், அடுத்தது என்ன ஆகும்னா மயக்கம் வரும், மயங்கி போயிடுவான். விஷம் ஏறித்துனாலே மயங்கி போயிடுவான். அந்த மாதிரி இந்த விஷயம் அப்படின்ற இந்த சப்தாதி அனுபவங்கள் இருக்கிறதே, இதன் பின்னாடி போனாலும் அவனுக்கு மயக்கம்தான். என்ன மயக்கம், இதுதான் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்னு மயங்கி போறானே ஒழிய இதெல்லாம் மீறின நம் ஸ்வரூபத்துக்கு சேர கைங்கரியம் பண்ணணும்னு வரமாட்டேன்றான். அப்போ இந்த விஷயங்களை விழுந்தாலும் அவனுக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டுடுறது. இந்த விஷயங்கள்ல அவனுக்கு சாப்பல்யம், அங்க ஒரு சங்கம் ஏற்பட்டுடுறது. விஷம், அந்த பாம்பு கடிச்சாலும் அந்த விஷத்தாலையும் மயக்கம் ஏற்படுறது. இது ரெண்டும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லையே. அப்போ விஷதரம், விஷயத்தை விஷதரம்னு சொல்லலாமோ இல்லையோ. விஷதர விரஜவ்யாகுலே. அடுத்தது ஜனன மரண நக்ர சக்ராஸ்பதே அப்படின்றார். ஜனன மரணம்ன்றது ஒரு முதலைன்னு ஏன் சொல்றார், எங்கேயான குளத்துக்கு போய் முதலை வாயில கால் கொடுத்தா எங்கேயான தப்பிச்சு பிழைக்கிறதுன்றது எங்கேயான உண்டா, தப்பிச்சு வருதுன்றது எங்கேயான உண்டா. நித்தியம் காத்தால எழுந்தா கஜேந்திர மோட்சத்தை தியானம் பண்ண வேணும். ஹரி 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 ஹரின்னு 7 தடவை அந்த ஹரி நாமத்தை சொல்லி தான் எழுந்துக்கணும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் காட்டுறார். ஏன் ஹரிநாமம் அப்படின்னா, இந்த கஜேந்திர மோட்சத்துக்கு அந்த எம்பெருமான் கருடாருடனா வந்தானே, அப்பேற்பட்ட அந்த கருடாருடனா வந்த அந்த எம்பெருமானுக்கு ஹரி அப்படின்னு பேர். ஆனபடியாலே இந்த கஜேந்திர மோட்சத்தை தியானம் பண்ணி, அந்த கஜேந்திர மோட்சத்தை நாம் அனுசந்தானம் பண்ணி, அப்பேற்பட்ட கஜேந்திராழ்வனை ரட்சிச்சவன் என்னையும் ரட்சிப்பன் அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் நித்தியம் கார்த்தால முதல்ல பண்ணக்கூடிய காரியம் அப்படின்னு பெரியவர்கள் காட்டுறா. அந்த இடத்துல பிரார்த்திக்கிறா. அந்த யானையானது ஒரு முதலை வாயில கால் கொடுத்தது, நானானா 5 முதலை வாயில கால் கொடுத்துருக்கேன். 5 இந்திரியங்கள் அப்படின்ற முதலைகள் வாயில கால் கொடுத்துருக்கேன். ஒரு முதலை வாயில கால் கொடுத்ததுக்கே அதுக்கு தப்பிக்க முடியல இந்த கஜேந்திராழ்வானுக்கு. 5 முதலைகள் என்னை பீடிக்கிறதுனா நான் எங்கே தப்பிப்பேன், என்னால் தப்பிக்கவே முடியாதே அப்படின்னு பிரார்த்திக்கிறதுன்னு காட்டுறான். அந்த மாதிரி எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, இந்த முதலைகள் அப்படின்னு இருக்கிறதே இதனுடைய வாயில மட்டும் கால் கொடுத்துட்டோம், தப்பிக்கிறதுன்றது முடியவே முடியாது. அந்த மாதிரி இந்த சம்சாரத்தில் நாம் விழுந்துட்டோம், இல்லை இதனால் பிடிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா
தப்பிக்கவே முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் ஜனன மரணத்தினும் வெளியில வர முடியாது. பின்ன என்ன பண்ணலாம்னா எம்பெருமானை சரணம் அடையலாம். அவன் திருவுள்ளம் பத்தினால்தான் நாம் இது இன்னும் வெளியில வரலாம். தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே அப்படின்னு கண்ணன் சொல்றான். இந்த பிரகிருதி மண்டலம் சம்சாரம் அப்படின்றது இருக்கிறதே சுலபத்துல உன்னாலே விடுவிச்சுக்க முடியாது அர்ஜுனா. ஏன் அப்படின்னா இது என்னுடைய குணமயியான மாயை, நான் என்னுடைய சக்தியாலே உண்டாக்கக்கூடிய மாயை அப்படின்னு காட்டுறான். அப்பேற்பட்ட அந்த மாயை விடுவிச்சுக்கிறது உன்னால முடியாது. பின் என்ன பண்ணலான்னா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே, யாரெல்லாம் என்னையே பற்றாசா வராளோ, என்னையே பற்றாளோ, என்னையே சரணமாக பற்றாளோ அவர்களுக்கு நானே விடுவிக்கிறபடியாலே அந்த மாயம் விட்டு போறது, இந்த சம்சாரம் விட்டு போறது அப்படின்றாலே. அப்போ இந்த ஜனன மரண சக்கரம்ன்றது இது பெரிய முதலைய போல இருக்கிறது. அதனாலேயே சொல்றார் விஷயங்கள் எல்லாம் விஷதரங்களை போல இருக்கிறது. இந்த ஜனன மரண சக்கரம்ன்றது நக்கரத்தை போல இருக்கிறது, அதாவது முதலைய போல இருக்கிறது. இந்த மாதிரியா இருக்கிற இந்த சம்சாரமாகிற பெருங்கடலிலே அகதிகி அசரணகா, எனக்கு வேற புகழற்று உன் திருவடியில விழுறேன் எம்பெருமானே, எனக்கு வேற கதியே இல்லை. அகதிகி, வேற கதி இல்லாம தேவரீருடைய திருவடியில விழுந்திருக்கேன். அசரணகா, எனக்கு வேற புகழே கிடையாது. புகழொன் இல்லாவடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு ஆழ்வார் சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லணும்னா இந்த சரணாகதி பண்ணணும்னாலேயே இந்த அகதியா வரணும். தேவரி ரட்சிச்சா ரட்சியம், முடிஞ்சா ரட்சியம், முடியலையா சொல்லும். நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னா என்ன சரணாகதி? அது சரணாகதியா இல்லையே. சரணாகத்தினாலேயே தேவரீரை தவிர எனக்கு வேற போக்கடி கிடையாதுன்னு வந்து விழ வேண்டியது தானே. குலசேகர பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார் ஒரு பாசுரத்துல. வெங்கண்டின் களிரடர்த்தாய் வித்துவக்கோ தம்மானே, எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால், எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்னேனேன்னு அற்புதமான பாசுரம். கிட்டத்தட்ட இந்த பாசுரத்தை கொண்டே இந்த ஸ்லோகத்தை தான் சாதித்திருக்கிறாருனாலும் தப்பாகாது அப்படின்னு தோன்றது. ஏன் அப்படின்னா எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்னேனே அப்படின்றார். ஒரு பெரிய பறவை அது படகுல போறது அப்படின்னா அது படகுல உட்காந்து போச்சா, நடு கடல்ல பயணிக்கிறது அது பார்த்தது. இந்த படகுல உட்காந்து போகணும்னு எனக்கு என்ன பெரிய அவசியம், எனக்கே 2 ரெக்கை இருக்கிறது, நானே கிளம்பி நான் பறந்து இந்த கடலை தாண்டுடுறேன்னு போய் பறக்க பார்த்தது. சுற்றி சுற்றி பறந்து பறந்து பார்க்கறது, எங்கே சுற்றி பார்த்தாலும் 4 புறமும் ஜலமாக தெரியறது, கரை தெரியவே இல்லை. பார்க்கறது தன்னுடைய சக்திக்கு மீறின விஷயமாச்சு. எங்கே பார்த்தாலும் ஜலம் இருக்கிறது, முதல்ல கரை எந்த பக்கத்தில் இருக்கிறதுன்னே தெரியல. அப்புறம் என்ன அங்கங்கே போய் போய் பார்க்கறது, ஒன்றும் தெரியாது, என் சக்திக்கு மீறினது, இனிமே என்னால் முடியாதுன்னு திரும்பவும் அந்த வங்கத்தின் கூம்பேரும்னு அந்த திரும்பி அந்த கப்பல் பக்கத்துலேயே வந்து நின்றுடுறதோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த சம்சாரத்தை நானே கலக்கலான்னு பார்த்தேன், முடியாது, அகத்தியும் தெரிஞ்சு போச்சு, வேற கதி இல்லை, தேவரீர் திருவடியே கத்தியும் தெரிஞ்சு போச்சு, தேவரீர் திருவடியில் வந்து விழுந்திருக்கேன். அகதிகி அசரணோ பவாப்தௌ, இந்த பவம் சம்சாரம் அப்படின்ற பெருங்கடல்ல இதை தாண்டணும்னா தேவரீர் தான் கத்தின்னு நன்னா தெரிஞ்சு போச்சு, அங்கே தான் வந்து விழுந்தேன். அகத்திர் அசரணோ பவாப்தௌ லுட்டன்னு, லுட்டன்னா இதான் காட்டுறாரு. அதாவது சுற்றி சுற்றி வருது இந்த சம்சாரமாகிற பெருங்கடல்ல, சுற்றி 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 எதுதான் எனக்கு சரணமாக இருக்கிறது, எதுதான் சரணமாக இருக்கிறது அப்படின்னு இந்த சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் சொல்லக்கூடிய இந்த அனந்தமான கிளேசங்களையே கொடுக்கக்கூடிய துக்கங்களையே கொடுக்கக்கூடிய இந்த சம்சாரமாகிற பெருங்கடலில் எதுதான் எனக்கு கதி, எதுதான் எனக்கு கத்தின்னு எத்தை தின்னால் பித்தந்தெளியும் தேடுற எனக்கு தேவரீர் திருவடியை தவிர வேற இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனபடியாலே வரதா, தேவரீருடைய வரதான்னா வரம் கொடுக்குறவனே இந்த எம்பெருமானே, துவாம் சரணமித்யஹம் ரிணே, தேவரீருடைய திருவடியை தான் சரணம் அப்படின்னு வந்து பத்துகிறேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார் இந்த ஸ்லோகத்தில். அப்போ இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அகதி, அனன்யகதித்வம், எம்பெருமானை தவிர வேற கதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மேலே 83வது ஸ்லோகத்தாக சொல்றார். அகிருத சுகிருதகா சுதுஷ்கிருத்தரஹ சுபகுண லவலேஷ தேசாதிகஹ அசுபகுண பரசஹஸ்ராவிருதஹ வரத முருதயம் கதிம் த்வாம் வ்ருணே. இந்த ஸ்லோகத்தில் ஆகிஞ்சன்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுறார். தன்னுடைய நைச்சியத்தை அனுசந்தானம் பண்ணி காட்டுறார் ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தில். திரும்பவும் அதே கேள்வி,
இது முன்னாடி வரதராஜ ஸ்தவத்தை இப்போ அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரியான அந்த ஸ்தோத்திரத்தில் இது முன்னாடி தன்னுடைய நைச்சத்தை பல இடங்கள்ல தான் காட்டிருக்காரு, ஒரு தசகம் பூர்த்தி காட்டிருக்காரு. அந்த நைச்சானுசந்தானம் அவ்வளோ அனுசந்தானம் பண்ணியும் இப்போ திரும்பவும் சொல்லணுமா அப்படின்னா அங்கே தான் சொல்கிற, இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணாமல் நம்ம ஆச்சாரியர்களால் இருக்க முடியாது. ஒன்று, அவரால் இருக்க முடியாது, ஆனபடியால் அனுசந்தானம் பண்ணுறான்றது ஒன்று. ரெண்டாவது, சரணமாக பத்துன்னு இருக்காரோ இல்லையோ, சரணமாக பத்திரச்சே தன்னுடைய நைச்சத்தை சொல்லி தானே சரணமாக பற்றணும். நான் தான் பெரியவன் சொல்லி எங்கன்னா சரணமாக பற்ற முடியுமா? தன்னுடைய நைச்சத்தை சொல்லி தானே சொல்லணும், தன்னுடைய தோஷங்களை முன்னிட்டு தானே சொல்லணும். அகமேவாபராதானாம் ஆலயோ அகிஞ்சனோ அகதிஹி, அகமஸ்ய அபராதானாம் ஆலயோ அகிஞ்சனோ அகதிஹி, त्वमेव உபாய பூதோமே பவ இது பிரார்த்தனாமதிஹி சரணாகதி ஆख्याता அப்படின்னு காட்டுறது. இப்போ சரணாகத்தின்னா என்ன? நான் எப்பேற்பட்டவன்? அகமஸ்மி அபராதானாம் ஆலயா, என் எல்லா அபராதங்களுக்கும் நான் ஒரே இருப்பிடமாக இருக்கிறேன். என்னிடத்துல தான் எல்லா அபராதங்களும் இருக்கிறது, எல்லா தோஷங்களும் என் பக்கத்தில் இருக்கிறது. அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனஹா, கைமுதல் ஒன்றும் இல்லாமல் இருக்க. நானே இதை போக்கலான்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு சக்தியே இல்லாமல் இருக்கேன். அகதிஹி, சரி வேற யாரும் நான் போக்குறான்னா வேற ஒருத்தன் கிட்ட போகலாமான்னா அதுக்கு சக்தி, அந்த கதியும் இல்லாமல் இருக்கிறேன். எனக்கும் சக்தி கிடையாது, வேற இடத்துல போகிறதுக்கும் கதி கிடையாது. அப்பேற்பட்ட இடத்துல இருக்கேன். அகதிஹி, அதாவது அகிஞ்சனோ அகதிஹி, ஆனபடியாலே என்னத்தை பண்ணுறேன்னா துவமேவ உபாய பூதோமே பவ இது பிரார்த்தனாமதிஹி, நீயே எனக்கு உபாயமா இரு அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடியில விழக்கூடியது தான் சரணாகதி அப்படின்னு சொல்லப்படுறது. எனக்கு வேற கதி இருக்கக்கூடாது, எனக்கு சக்தியும் இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில நானே எல்லா அபராதங்களையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்பேற்பட்ட என்ன உஜ்ஜீவிப்பிக்கிறதுன்னு அப்படின்றது உன்னுடைய கையில தான் இருக்கிறது. எம்பெருமானே, நீ ரட்சிச்சாலும் உன்னுடைய பேரு தான், ரட்சிக்கா விட்டாலும் உனக்கு தான் அது பிரயோஜனமா படுறது. வேற எனக்கு கதி இல்லை அப்படின்னு சொல்றது. களைவாய் துன்பம் களையாதொலைவாய் களைகண் மத்திலேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றபடிக்கு நீ துக்கத்தை கழிச்சாலும் எனக்கு வேற கதி இல்லை, அதாவது துக்கத்தை கழிச்சாலும் உன் திருவடி தான் விழுந்திருப்பேன். நீ கழிக்கல்ல, என்னுடைய துக்கத்தை கழிக்கல்லன்னாலும் உன் திருவடி தவிர எனக்கு வேற தெரியாது. நீ துக்கத்தை கழிக்கலையே, நான் கிளம்பி போயிடுறேன், போக முடியுமான்னா எனக்கு எங்கேயும் போகிறதுக்கு கதி இல்லை அப்படின்றது. இது ரெண்டத்தை காட்டுறாள் இல்லையோ. அப்போ இந்த அகத்தின்றதை முன்னாடி ஸ்லோகத்தில் அனுபவிச்சுட்டோம். இப்போ சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் அகிஞ்சனஹா, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை இப்போ சொல்றார். அகிருத்த சுகிருத்தகா சுதுஷ்கிருத்தரஹா. சுகிருத்தகா அப்படின்ற சுகிருத்தம் அப்படின்னாலேயே நல்ல செயல். அந்த நல்ல காரியங்கள், நல்ல புண்ணியமான காரியங்கள், அதுக்கு சுகிருத்தம்னு பேரு. அதுக்கு ஒரு கப்ரத்தியம் போட்டு சுகிருத்தகா அப்படின்ற, சுகிருத்தகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சுகிருத்தகம் அப்படின்னா ரெண்டு அர்த்தங்களை காட்டுறான். அதாவது அல்பமான சுகிருத்தம், ரொம்ப சின்ன சுகிருத்தம், சின்னதான ஒரு நல்ல காரியம். என்ன பண்ணானா, என் ஊரை சொன்னாய், பெரிய சுகிருத்தம் சொல்லிட முடியாது. ஊரை சொல்றது ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், ஹஸ்திசைலம் அப்படின்னால அவனுடைய ஊரை சொல்றது சின்ன சுகிருத்தம். சுகிருத்தம் தான், ஆனா சின்ன சுகிருத்தம். அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கேனா? கிடையாது. இன்னொரு அர்த்தம் காட்டுறா. சுக்ருத்தகா அப்படின்னா இவார்த்தே அப்படின்னு, இவார்த்தே கப்ரத்தியம்னு சுக்ருத்தம் இவ கிஞ்சித்து சுக்ருத்தம் அப்படின்னு காட்டுறா. அதாவது இது எல்லாத்தையும் திருவள்ளத்தில் கொண்டு தான் பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக காட்டிருப்பாருங்க. நன்மையன்னு பேரிடலாவதொரு தீமையும் செய்யாதே அப்படின்னு ஸ்ரீவச்சன பூஷணத்தில் காட்டுறச்சே ரொம்ப ஆச்சரியமாக காட்டிருப்பார். நன்மையன்னு பேரிடலாவது தீமை என்ன அர்த்தம்? அங்கே தான் பல விஷயங்கள் காட்டப்படுறது. ஒருத்தன் ஊரை சொல்கிறான், ஊருடைய பேர் சொல்கிறான், பெருமாளுடைய பேர் சொல்கிறான். அதெல்லாம் எப்படி சொல்கிறான்னா பக்தியோட சொல்கிறானா? கிடையாது. என் ஊரை சொன்னாய், பேரை சொன்னாய் அப்படின்னெல்லாம் சொல்கிறானே, பக்தியோட சொன்னானா? கிடையாது. ஒருத்தனுக்கு அரிசி விற்கணும், அந்த அமுதுபடி அவன் விற்கணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் பக்கத்துல எல்லாம் போனால் பொன்னி அரிசின்னு கிடைக்குமா. அந்த பொன்னி அரிசி ரொம்ப பிரசித்தமானது, ரொம்ப நன்னா இருக்கும். அப்படின்றபடியாலே இவன் என்ன பண்ணா, ஸ்ரீரங்கத்தரிசி 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 அப்படின்னு சொல்லி வைப்பானா. ஆனால் இதில் ஸ்ரீரங்கத்தரிசிமா அரிசியாக இருக்குமா, சுத்தமாக இருக்குமான்னா இதில் கலப்படம் நிறையா உண்டு. இந்த அரிசியில் நிறைய கலப்படம் உண்டு. ஆனால் பண்ணுறது என்னமோ வஞ்சகம்தான், கலப்படமான அரிசியை தான் விற்கிறான். அந்த வஞ்சகத்தை பண்ணுறானே ஒழிய சொல்கிறது மட்டும் ஸ்ரீரங்கத்தரிசி ஸ்ரீரங்கத்தரிசின்னு வரான்.
பெருமாள் சொல்கிறார் என் ஊரை சொன்னாய் அப்படின்னு கணக்கிட்டுவார் பெருமாள். ஆழ்வார் சொல்கிறார் திருமால் இருஞ்சோலை மலை என்னேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நெறிய புகுந்தான். நான் ஏதோ பக்தியோட திருமாலிருஞ்சோலை மலை அப்படின்னு சொல்லலை. இந்த பாரதத்தில் இருக்கக்கூடிய மலைகளுடைய பேர் வரிசை சொல்லு அப்படின்றச்சே இமயமலை, விந்தியமலை, அந்த மலை, இந்த மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மலை, எல்லா மலைகள் வரிசையை சொல்லிட்டு வர்றச்சே அதில் ஒன்று திருமாலிருஞ்சோலைமலை அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதே வேற ஏதோ காரணத்துக்கு. ஆனால் திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொன்னேனே அதையே வியாஜமாக கொண்டு எம்பெருமான் என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு காட்டுறாள். அப்போ அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்கிறது, அவனுடைய ஊரை சொல்கிறது, அவனுடைய பேரை சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் அந்த சுக்ருத்தம் அது சுக்ருத்தம் கிடையாது. அது நான் நல்ல காரியம் பண்ணுறேன், நான் பெருமாளுடைய சிந்தனை பண்ணுறேன்னு ஆரம்பிக்கல. அந்த நல்ல காரியத்தை போல இருக்கக்கூடிய ஒரு காரியம், அந்த காரியத்தும் பண்ணலையே. நன்மை என்ன பெயரிடலாவதொரு தீமையும் செய்யாதே. என் அடியாருக்கு அதாவது விடாய் தீர்த்தாய், என் அடியார் விடாய் தீர்த்தாய் அப்படின்னு சொல்லி என் அடியாருக்கு ஒழுங்கா நிழல் கொடுத்தாய், என் அடியார் விடாய் தீர்த்தாய் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இந்த விஷயங்கள் எல்லாம் காட்டுறா. அஜ்ஞாத சுக்ருத்தங்கள் அப்படின்னு பேர். நமக்கு என்ன பண்ணோன்னே தெரியாத ஒரு நன்மை. ஒரு மாட்டு அதாவது மாம்சம் விற்கிறவன் பண்ணுறவன் ஒருத்தன் இருக்கான், மாம்சத்தை விற்று சாப்பிட்றவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் மாட்டை துரத்துன்னு போகிறான். ஏன்னா அவனுக்கு அந்த மாடு கோபூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த மாடை வெட்டி அந்த மாம்சத்தை விற்று தான் சாப்பிடணும்னு அதை துரத்துன்னு போகிறான். அந்த மாடோ ஓடுறது, தன் பிராணனை காப்பாற்றிக்கிறதுக்கு அது ஓடுற இடத்துல ஒரு தேவாலயத்துக்கு பிரதட்சணமாக வந்துருத்தாது. அதாவது சுற்றி வருது, வலம் வருது. அது வலம் வரணும்னு வரலை, அதுக்கு ஏதோ தெரியாது, பிராணனை தப்பிக்கிறதுக்கு ஓடுறது. அந்த இடத்துல சொல்கிறா, இந்த மாம்சம் விக்கிரயம் பண்ணுறவன் இருக்கான் இல்லையோ, அந்த மாம்சத்தை விற்று சாப்பிட்றவன் இருக்கான் இல்லையோ, அவனுக்கு அது கோவில்னு தெரியாதான். அவன் ஒரு நாஸ்திகன், அவனுக்கு தெய்வ பக்திகளெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு அது கோவில்னு தெரியாதான். ஆனபடியாலே மாடு ஓடுறதே அப்படின்னு அதை சுற்றி அவன் அதை துரத்தி அவனும் ஓடினா கோவிலில் வலம் வந்துட்டான். அதே பெருமாள் கணக்கிட்டுக்கிறாராம். பரவாயில்ல, எனக்கு பிரதட்சணம் வந்தானே அப்படின்னு கணக்கிட்டுக்கிறாராம் பெருமாள். இவன் போனது என்னவோ பாவச் செயலுக்கு, ஆனால் பெருமாள் கணக்கிட்டுக்கிறது என் கோவிலுக்கு பிரதட்சணமாக வந்தான்னு கணக்கிட்டுக்கிறாருன்னா இந்த மாதிரி நன்மைன்னு பெயரிடலாவது தீமைன்றாரே, இதுதான் சுக்ருத்தம் கிஞ்சித்து அப்படின்னு காட்டுறான். சுக்ருத்தத்தை போல ஏதோ ஒன்று அதையானும் பண்ணேனா அதுவும் கிடையாது, சுக்ருத்தகம். அதுக்கு தான் சுக்ருத்தகம் அப்படின்னு பேரு. சுக்ருத்தம் அல்பமாக இருந்தாலும் அதுக்கு சுக்ருத்தகம்னு பேரு. சுக்ருத்தத்தை போல இருக்கிற எதுவானாலும் அதுக்கும் சுக்ருத்தகம்னு பேரு. இந்த மாதிரி கப்ரத்தையும் போட்டு அதை காட்டுறார். அந்த மாதிரியான சுக்ருத்தகம் இனி அளவும் கிடையாது. அகிருத்தா சுக்ருத்தகம், அகிருத்த சுக்ருத்தகா அப்படின்றார். அப்பேற்பட்ட அந்த சுக்ருத்தகத்தை ஒன்றுமே பண்ணாதவன், அதாவது அல்பமும் பண்ணலை, ஒரு பேரிடுறதுக்கும் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு காட்டுறா. இன்னும் கேட்டா சுதுஷ்கிருத்தரஹா, துஷ்கிருத்து கெட்ட செயல்கள் பண்றவன். அந்த துஷ்கிருத்து சுதுஷ்கிருத்து அப்படின்னா நன்னா பண்றவன், அந்த கெட்ட காரியங்களை நன்னா பண்றான், மனசு வச்சு ரொம்ப ஆசையா கெட்ட காரியங்களை பண்றவன் சுதுஷ்கிருத்து. சுதுஷ்கிருத்த காட்டிலும் உயர்ந்த சுதுஷ்கிருத்துல இன்னும் விஞ்சினவன் அப்படின்னா சுதுஷ்கிருத் தரஹா அப்படின்னு காட்டுறான். தரதம அப்படின்னு எல்லாம் மேலே காட்டுறாரோ இல்லையோ, அந்த தாரதமியங்கள் எல்லாம் காட்டுறாரு. இந்த தரஹா சுதுஷ்கிருத் தரஹா அப்படின்னா அவ்வளோ கெட்ட காரியங்களை பண்ணுறதுல அவ்வளோ சாமர்த்தியம் பெற்றிருக்கேன் அப்படின்னு காட்டுறான். அகிருத்தா சுக்ருத்தகா சுதுஷ்கிருத் தரஹா. நல்ல காரியங்கள் பேர் சொல்கிறதுக்கும் ஒன்றும் பண்ணலை, கெட்ட காரியங்கள் ஒன்றும் விட்டு வைக்கல, இப்படின்னா பண்ணியிருக்கேன். சுபகுண லவலேஷ தேசாதிகா. சுபகுணங்கள், ஆத்மகுணங்கள், நல்ல நல்ல பண்புகள். இந்த நல்ல பண்புகள் லவலேஷம்னா அதில் ஒரு அம்சமாத்திரம், ஒரு சின்ன அளவுக்கு அந்த அம்சமாத்திரமான அந்த குணங்கள் இருக்கிற ஊர்லையானோ இருக்கேனா. ஆழ்வான் சொல்கிறாராம், நான் இருக்கிற இடத்துல எனக்கு நல்ல பண்புகள் இருக்குது, என்கிட்ட நல்ல பண்புகள் இருக்குதுன்னு வச்சுக்க வேண்டாம், என்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்க வேண்டாம். நான் இருக்கிற ஊர்லேயே அந்த பண்புகள் பேரே கிடையாதுன்ற. நான் இருக்கிற ஊர்லேயே சத்தன்ற குணமே தலையெடுக்காது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஊரில் இருக்கேன், மோசமான இடத்துல இருக்கேன். அதாவது சுபகுண லவலேஷ தேசாதிகா அப்படின்னு காட்டுறா. அந்த அதாவது அல்ப சுக்ருத்தம் இருக்கிற, அல்பம் புண்ணியம் இருக்கிற ஒரு ஊர்லையான நான் இருக்கேன்னா அப்பேற்பட்ட ஊரை விட்டு நான் கிளம்பி போயிடுறேன். அந்த இடத்துலையே நான் இருக்க மாட்டேன்.
அவ்வளோ பாப்பமான இடத்துல இருக்கக்கூடியவன் சுபகுண லவலேஷ தேசாதிகா. என்கிட்டயும் ஒன்றும் இல்லை, நான் இருக்கிற ஊர்லையான ஒரு சங்கம் ஏற்பட்டு அந்த இடத்துலையான எனக்கு ஒரு நன்மை ஏற்படுமானா அதுவும் கிடையாது, அந்த இடத்துலையும் இல்லை. அசுபகுண பரஹ அசுபகுண பரசஹசிராவிரதா. இன்னும் கேட்டால் அசுப குணங்கள் எதெல்லாம் தீய பண்புகளாக இருக்கிறதோ, கெட்ட குணங்களாக இருக்கிறதோ, இதெல்லாம் பரசஹசிரம் அப்படின்னா, பரம் அப்படின்னா சாமான்யமாக இந்த பிரம்மாவுடைய ஆயச சொல்கிறச்ச பரம் அப்படின்னுவா. பரம் அப்படின்னா பெருசு, ரொம்ப பெரிய ஒரு சங்கை. அது நாம் யோசனை ஊகிச்சு பார்க்க முடியாத அளவு ஒரு சங்கை. அப்பேற்பட்ட பரசஹசிரம், அப்பேற்பட்ட பரங்கள் சஹசிரங்களாக இருக்கிறது. அப்போ அத்தனை அசுபங்குணங்கள் எல்லாம் என் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு தன்னுடைய நைச்சத்தை பாவிக்கிறார். அதுதான் நம்ம பெரியவா காட்டுறா. இவர் எந்த அளவுக்கு நைச்சத்தை பாவிக்கிறார்னா, அவர் சொல்கிறாரு ஆழ்வான், நல்ல குணங்கள் அப்படின்னு பார்க்கணுமா என் பேர் கூட சொல்லாதீங்க, ஏன்னா என் பேர் சொன்னாலே நல்ல குணங்கள்லாம் ஓடி போயிடும், அது பக்கத்துலேயே வராது. நல்ல குணங்கள்ன்ற பேர் கூட என்னுடைய பேர் சொன்னால் பக்கத்தில் வராது. கெட்ட குணங்கள் ஊரில் தேடுறீங்களா, அது எங்கே தேட அவசியம் இல்லை, என்னுடைய வடிவிலே தொடை கொள்ளலாம்படி இருக்கிறது. வாங்கோ, என்னை தொட்டாலே கெட்ட குணங்கள்னு என்ன உங்களுக்கு தெரியும், அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் ஏறிடும். உங்களுக்கு வியுற்பத்தி வேணுமா, அந்த கெட்ட குணங்கள் வியுற்பத்தி வேணுமா, என்ன பாருங்கோ அப்படின்றான் ஆழ்வான். தன்னுடைய நீச்சத்தை அப்படி பாவிக்கிறார் ஆழ்வான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். ஏன் இதெல்லாம் பண்ணுறான்னா, ஆழ்வானுக்கு எங்கேயானா இந்த கெட்ட குணங்கள் உண்டானா இல்லை, கிடையாது. அந்த ஸ்தோத்திரத்தை செய்கிற நமக்கு உண்டுன்றதை நான் காட்டி கொடுக்கணுமோ இல்லையோ, அப்போ நமக்கு உண்டுன்றதை நாம் அனுசந்தானம் பண்ணணுமோ இல்லையோ, எப்படி அனுசந்தானம் பண்ணணுன்றதை காட்டி கொடுத்துருக்கார் இந்த இடத்துல. அசுப குண பர சஹசிராவிரதா. இப்பேற்பட்ட ஆயிரமான கெட்ட குணங்கள். இப்போது சாமானியமாக கெட்ட குணங்கள்னா என்ன சுவாமி, தீய குணங்கள்னா எது அப்படின்னா, லோகத்தில் என்ன சொல்லுவான்னா கணக்கு, அதாவது ஒரு உதாரணம் கொடுக்குவா. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் தொடக்கமானவை அப்படின்னுவா. இது மேலே தானே சொல்லணும்னா சுவாமி இந்த மாதிரியான எத்தனையோ வச்சுக்கோமே அப்படின்வா. ஏன்னா பேரிட்டு சொல்கிறது வேற பேர் தெரியாது, ஆனபடியால் ஒரு 4-5 பேர் சொல்லுவா. இவ்வளோதானா கெட்ட குணங்கள் இருக்கிறதுனா ஆழ்வான் சொல்கிறாரா, இல்லை அவளுக்கெல்லாம் தெரியும், ஐயோ பாவம் அவளுக்கெல்லாம் அந்த கெட்ட குணங்கள் தெரியாது, ஆனபடியால் ஒரு 4-5 மட்டும் பேரிட்டு சொல்கிறா. என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு கெட்ட குணங்கள் எத்தனை இருக்குன்றத பேரோட அதோடைய லட்சணங்களோட நான் சொல்கிறேன் கேளுங்கோ, என்கிட்ட தான் இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிறார். அசுப குணபர சஹசிராவிரதா. ஆனபடியாலே இந்த மாதிரி கை முதல் ஒன்றும் இல்லை, எனக்கோ தீய குணங்களே நிரம்பி இருக்கிறது. நல்ல குணங்கள் அப்படின்னு லவலேசம் இருக்கிற ஊர்லேயும் நான் இருக்க மாட்டேன்றேன். ஒரு அல்பமான சுக்கிருத்தமோ என் பக்கத்தில் இருக்க மாட்டேன் இல்லை அப்படின்றது. நானும் எல்லா துஷ்கிருத்துக்களை பண்ணியிருக்கிறேன், சுதுஷ்கிருத்தரா அப்படின்னு பாவிகளிலேயே நான் பெரிய பாவியாக இருக்கிறேன். இப்பேற்பட்ட எனக்கு வேற என்ன இருக்கிறது, வரதம் உருதயம் கதிம் துவாம்பிருனே. உருதயா அப்படின்னா பெரிய தய கொண்ட பேர் அருளாளன் அப்படின்றது அப்படியே சம்ஸ்கிருதம் பிடிச்சிருப்பார் ஆழ்வான், உருதயா அப்படின்னு. அந்த மாதிரியான உருதயன் பெரிய அருளை கொண்டவனோ இல்லையா எம்பெருமான். என்ன பெரிய அருள்னா, நன்னா இப்போ ஒருத்தன் வரான், அவன் எனக்கு நன்மை பண்ணுறான் அப்படின்னா, ஆஹா எனக்கு இத்தனை நல்ல காரியங்கள் பண்ணிருக்கான், இவனுக்கு நானும் நன்மை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் அது ஒரு உபகாரம் தான், பிரத்யுபகாரம். ஆனால் அதுக்கு பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது. பின்ன மதிப்பு எங்கே, ஒரு உபகாரம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா, ஒருத்தன் வரணும், அவன் இவனுக்கு எதுவும் நன்மை செய்யவே கூடாது. இன்னும் கேட்டால் இவனுக்கு எத்தனை அபகாரம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியிருக்கணும். எத்தனை அபகாரங்கள் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியிருந்தாலும் இவன் திரும்ப சொல்றச்சே, எனக்கு இத்தனை அபகாரம் பண்ணினானே, இவனை விட்டேனா பார், இவனுக்கு எத்தனை பண்ற பார் அப்படின்னு சொல்லாம, அவனுக்கும் திரும்பவும் இவன் எனக்கு நல்லது பண்றா அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம நல்லதே நடக்கட்டும் ஒரு உபகாரம் பண்ணால் இருக்கிறது பாருங்க, அதுதான் பெரிய உபகாரம். பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்காம இவன் பண்ணக்கூடிய உபகாரம் இருக்கிறதே ரொம்ப பெரிய உபகாரம். அது அபகாரம் பண்ணினவனுக்கும் பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காம அவனுக்கு பண்ணக்கூடிய உபகாரம் இருக்கிறதே அது ரொம்ப பெருசு. அந்த உபகாரத்தை தான் பெருமாள் பண்றான்னு காட்டுறார். அதனால அவனுக்கு பேரருளாளன்னு பேர். நாம எல்லாம் எப்படி இருக்கிறோம், பெருமாள் அப்படின்னாலே அந்த பக்கம் பெருமாள் வர்றாருன்னா இந்த பக்கத்தை திரும்பி ஓடி போயிடுவோம். பெருமாள்னா எதிர்முகமாக ஓடி போகிற அந்த அந்த சுபாவத்தோட கூடின இந்த சேத்தனன், இந்த மாதிரியாக இருக்கிறவன், அவனை பார்த்தால் அவனை ஆகாது. இன்னும் பெருமாள் எல்லாருடைய ஹிருதயத்தில் இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார்.
ஏன் சுவாமி கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றான்? இங்கெல்லாம் இருக்காரண்ணா, தாராளமாக இருக்கார் பெருமாள். ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றான்னா, கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்ற பெரிய விஷயம் இல்லை பெருமாளுக்கு. ஒன்னே ஒன்று அவரை பாதிக்கிறது, கண்ணுக்கு தெரிந்தால் ஆணையிட்டு விலக்குவார் அப்படின்னு காட்டுறார். திருவானை நின் ஆணை கண்டாய் திரும்பி என் கண்ணில் படாதே, என்ன என் பக்கத்தில் வராதேன்னு விலக்கிடுவா. ஆனபடியால கண்ணில் தெரியாமல் நிற்கிறார் பெருமாள். கண்ணில் தெரியாமல் நின்னாலானா இராமடம் ஊட்டுவாரை போலே அப்படின்னு என்னைக்கான ஒரு நாள் ரட்சிக்கலாம். கண்ணுக்கு தெரிஞ்சா என்னை ஆணையிட்டு விலக்கிடுவாளே, அப்புறம் நான் எங்கே போகிறது, இவனை எப்படி ரட்சிக்கிறதுன்ற ஒரு சுபமான மனசு பெருமாளுக்கு. ஆனபடியாலே கண்ணுக்கு தெரியாமல் நிற்கிறா அப்படின்றமே. அப்போ அந்த அளவுக்கு துவேஷம் பெருமாள் பக்கத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ துவேஷம் கொண்டு இருக்கிறான். அப்பேற்பட்டவனுக்கும் எம்பெருமான் பார்த்து இவன் என்னை துவேஷம் பண்ணுறான், ஆனபடியால் இவனை முடிச்சுடுறேன்னு சங்கல்பம் பண்ணுவார்? கிடையவே கிடையாது. அவனுக்கும் வேண்டிய காலத்துக்கு சோறு, அவன் அவன் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறானே, மறைமுகமாக கொடுக்குறான். இதெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுவார். இராமடம் ஊட்டுவாரை போலேன். ஒரு பிள்ளை தாய் பேரில் பெரிய கோபம், தாய் தந்தையார் பேரில் பெரிய கோபம், போனால் இனிமேல் உன்கிட்ட பேச மாட்டேன் போ அப்படின்னு வீடை விட்டு கிளம்பி போயிட்டான். அந்த தாயோ தகப்பனோ பார்த்தா இந்த பிள்ளை இதுவே ஒரு காரியமாக போச்சு, அப்போ நான் வரமாட்டேன் போ அப்படின்னு கிளம்பி போய்டுறது. ஆனால் சாயங்காலம் வந்தால் பசி எடுத்தால் திரும்பி வந்துடுறது. சரி வரட்டும், இன்னைக்கு சாயங்காலம் வந்தால் பார்த்துப்போ அப்படின்னு இருந்தா. ஆனால் அந்த பிள்ளைக்கு யோசனை வந்துருச்சு, நான் ஒரு தடவையும் நான் போகிறேன் போ அப்படின்னு போய் திரும்பி பசி தான் அந்த வீட்டுக்கு போகிறேனே, ஆனபடியாலே இவ இருக்கிற மாதிரியே இருக்கா, நான் இப்போ பாட்டம் புகுத்துறேன்னு அந்த பிள்ளை திரும்பி ஆற்றுக்கே போகலை, வீட்டுக்கே போகலை. அன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கே வரல அந்த பிள்ளை. தாயக்கோ தகப்பனாருக்கும் பெரிய கவலை, ஐயோ இந்த பிள்ளை கார்த்தாலே சாப்பிட்டு போனது திரும்பி சாப்பிடவே இல்லையே, இந்த பிள்ளை எங்கேயோ போயிடுத்தேன் திரும்பி வரவே இல்லையே அப்படின்னு அங்கெல்லாம் தேடுறச்சே. அந்த காலத்தில் ராத்திரி சத்திரங்கள் எல்லாம் நிறையா கட்டி வச்சிருப்பா இல்லையா, அந்த யாத்திரை போடுறவாளெல்லாம் ராத்திரி அங்கே தங்கி அதாவது சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பி போகிறதுக்குன்னு அந்த ராத்திரி சத்திரங்கள் எல்லாம் கட்டிருப்பா. அதுக்கு இராமடம் அப்படின்னு பேர். அந்த இராமடத்தில் போய் பார்த்தா அங்கே உட்காந்துட்டு இருந்து பிள்ளை தூங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது, சாப்பிட்றதுக்கு அவள் சாப்பாடு கொடுக்குறா. ஒரு வேறு ஏதான வேலை நாளைக்கு காத்தால எழுந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கே போய் தூங்குறது. அங்கே பார்த்தா இந்த தாயார், ஆஹா இந்த பிள்ளை இங்கேயா இருக்குது, இப்போ போய் நான் உனக்கு அந்த பிள்ளையை கூப்பிட்டு நான் உனக்கு சோறிடுறவா அப்படின்னா வருமா? அந்த பிள்ளை வரவே வராது. அந்த பிள்ளை என்ன சொல்லும், நீயாச்சும் சேராச்சு போ, நீ உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை போ, ஆணையிட்டு விளக்குறதா இல்லையா. ஆனபடியால் பார்க்குறா இந்த தாயார், இந்த பிள்ளையையும் நான் கைவிட முடியாது, ஒன்றும் அது முன்னாடி நின்னா என்னை ஆணையிட்டு விளக்கிடுறது, ஆனபடியால் கண் முன்னாடி நிற்க முடியாது. ஆனால் நான் பெத்த தாய், நான் எப்படி விட்டு கொடுக்குறது என்னுடைய பிள்ளையை அப்படின்ற அந்த பாசத்தையும் விட முடியாது. ஆனபடியால் என்ன பண்ணேன்னா தான் அந்த சமையலெல்லாம் பண்ணி தலிகையெல்லாம் எடுத்துன்னு போய் அந்த இராமடத்தில் அந்த யார் ஒரு மேலதிகாரி ஒருத்தன் பார்த்துக்கிறானோ அவனுக்கு போய் இந்த கொடுத்துட்டு அந்த உட்காண்டிருக்கு பாரு பிள்ளை, அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு கொடு, ஆனால் நான் கொடுத்தேன்னு சொல்லாதே, ஏன்னா நான் கொடுத்தா இதை தொட மாட்டான், சாப்பிட மாட்டான். எவ்வளோ பசி இருந்தாலும் நான் கொடுத்தேன்ற மாத்திரத்துக்கே சாப்பிட மாட்டான். ஆனபடியால் என்ன பண்ணா, ஏதோ சத்திரத்தில் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காப்பா, தார்மிகா கொடுத்துருக்கா, ஆனபடியால் உனக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உன் பேரை சொல்லி கொடுத்துடு, சாப்பிடுவானோ இல்லையோ. ஆனபடியால் உன் பேரை சொல்லி கொடுத்துடுன்னா அந்த அந்த பார்த்துருக்கவன் அந்த மாதிரி சொல்லி இந்த உனக்கு இந்த சாப்பாடு இன்னைக்கு இந்த யாரோ ஒருத்தர் இதை கொடுத்துருக்கா, உபயம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு கொடுத்த உடனே அவன் சொல்கிறான், அந்த பிள்ளை சாப்பிட்டுலே சொல்கிறான், என்ன தார்மிகம் பார், நீயும் இருக்கிற இப்படி சோழ் போடுறேன், என் தாயும் இருக்கிற, அவள் தாயா பேயா அப்படின்னு வெசுண்டே சாப்பிட்றான் அந்த பிள்ளை. யார் கொடுத்தது? அந்த தாய். அது தாயை வெசுண்டே சாப்பிட்றான். ஆனால் தாய் சந்தோஷப்படுவாள் இல்லையா, மறைஞ்சு நின்று பரவாயில்ல நீ என்ன வேணா வெசுகோ, சாப்பிட்டே இல்லையா, உயிர் வாடாமல் இருக்கிறியா இல்லையா, அது போரும் கிளம்பி போட மாட்டா. பெருமாள் பண்ணுற இதே காரியம்தான். மறைஞ்சு நின்று ஏன் இத்தனை காரியங்கள் பண்ணுறான்னா வேற ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்சா ஆணையிட்டு விலக்கிடுவான், நீ வேண்டான்னு தள்ளிடுவான். ஆனபடியால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறான், இருக்கானே தெரியாமல் போகிறது இல்லை சௌகரியம். அவனுக்கு எப்போ நன்மை பண்ணலாம் காத்தே இருக்கார் பெருமாள். இந்த மாதிரி காத்திருக்காரே அந்த பெருமாள், இவனுக்கு எப்போ நன்மை பண்ணலான்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, உருதயம் வரதம் உருதயம் கதின் துவாம்ருணே அப்படின்றார். இந்த மாதிரி நன்மை எப்போ பண்ணலாம் அவசர பிரதீட்சனா இருக்கிறிய எம்பெருமானே, இப்போ சொல்கிற கேள், இந்த மாதிரி நான் அகத்தியா நிற்கிறேன், அகிஞ்சனா நிற்கிறேனே, இப்போதான் உன்னுடைய பேரருள் என் பக்கத்தில் பெருகணும். பேரருளாளன்ற உன்னுடைய பேர் நிற்கணும்னா என் பக்கத்தில் அந்த அருள் பெருகணும். வரதம் உருதயம் துவாம்ருணே சரணம் துவாம்ருணே அப்படி கதிம் துவாம்ருணேன்னு உன்னுடைய திருவடியை நான் கத்தியாக பத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆச்சரியமான இந்த சரணாகதி ஸ்லோகங்கள்
விஷய விஷதர விரஜவியாக்குலே ஜனனமரண நக்ரச்சக்ராஸ்பதே அகதி ரசரணோ பவாப்தௌ லுட்டன்னே வரத சரணமித்யஹம் துவாம் ருணேன்னு 82வது ஸ்லோகம். அகிருத சுகிருதக சுதுஷ்கிருத்தரஹ சுபகுண லவலேஷ தேசாதிகஹ அசுபகுண வரசஹசிராவிருதஹ வரத முருதயம் கதிம் துவாம் ருணே அப்படின்னு சொல்லக்கூடிய 83வது ஸ்லோகம். இது 2 ஸ்லோகங்களாலே சரணாகதியை பண்ணினார் எம்பெருமான் திருமுன்பே. இது மேலே பெருமாள் நிதானமாக கேட்டாராம், சரி பரவாயில்ல, இந்த மாதிரி சரணாகதி பண்ணேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறீரே, நன்னா மனசார சரணாகதி பண்ணிரா, உண்மை ரட்சிச்சுடுறேன் அப்படின்னு கேட்டால், ஐயோ அதுக்கும் யோக்கியத்தை இல்லாமல் போயிடுதே அப்படின்னு அடுத்தல்ல தன்னுடைய நைச்சத்தை திரும்பவும் பாவிக்கிறார். சரணவரண வாகியம் யோதிதா நபவதி பத சாபி தீ பூர்விகா இதி யதிதய நீயதா மையஹோ வரத தவ பவே ததஃ பிராணி. இது முன்னாடி ஒரு இடத்துல அகதி ரசரண், அதாவது இந்த 2 ஸ்லோகத்துல சரணமித்யஹம் துவாம் விருணே கதிம் துவாம் விருணே அப்படின்னு இந்த வரணம் பண்ணியிருக்காளோ இல்லையோ, சரண வரணம் பண்ணியிருக்காரோ இல்லையோ, அந்த சரண வரணமானது வாக்காலையா மனசாலையா உடம்பாலையா அப்படின்னு கேள்வி. அதாவது ஒருத்தனை சரணம் அப்படின்னு பத்துறேன்னா அது மனசால சரணமாக பத்துறதா, இல்லை வாக்கால சரணமாக பத்துறதா, இல்லை காலை பிடிச்சி சரணம் பத்துறதா? ஆழ்வார் திருவேங்கடமுடையான இடத்துல ஒரு சரணாகதி பண்றார். அகலகில்லே நெறியோமென்னே அலர்மேல் மங்கை உரமார்பா நிகரில் புகழாய் உலகமுன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு பாசுரம். புகழொன்னில்லா வடியேன், வேற கதியே இல்லாத அடியேன் நான் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, தேவரீருடைய திருவடி தாமரைகளுக்கு கீழே நான் புகுந்துட்டேன், அதாவது சரணமா பத்துட்டேன் அப்படின்ற. இதுதான் சரணாகதி. உடனே லோகத்தில் இருக்கிறவாளெல்லாம் பார்த்தா, ஆஹா ஆழ்வார் இப்படி என்ன பாட்டிருக்கார், சரணாகதி பண்ணணும். உடனே ஒருத்தர் எழுந்தார், சுவாமி எனக்கும் இப்போ சரணாகதி பண்ணணும் அப்படின்னார். சரி பண்ணுங்கோ அப்படின்னா, இந்த தடுப்பெல்லாம் போட்டிருக்கீங்களோ கொஞ்சம் எடுத்துருங்க, அங்கே பாத்திரங்களை வச்சுருக்கீங்களா எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, நான் பெருமாள் திருவடி கீழே போய் உட்காரணும்னா அதெல்லாம் முடியாது. பெருமாள் திருவடியை கீழே போகணும்னா இதெல்லாம் எடுத்துட்டு பெருமாள் திருமேனி அந்த இடத்துல பெருமாள் திருவடியை பிடிக்கலாமான்னா அப்படியெல்லாம் உள்ளே போயெல்லாம் பண்ணிவிட முடியாது. அர்ச்சாரூபத்தில் பெருமாளை தொட்டுவிட முடியாது. பின்ன ஆழ்வார் சொல்லியிருக்காரு, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே சொல்லியிருக்காருன்னா மனசாலே அங்கே போய் தொடுங்கோ, மனசாலே போய் பெருமாள் திருவடியை பிடிங்கோ. மானச வியாபாரம் அப்படின்னு காட்டுருக்கார். அந்த மாதிரி மானச வியாபாரம், அந்த மானச வியாபாரமாக சொல்கிறதா, இல்லை சரணம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வாய்க்கொண்டு சொல்கிறதா, அல்லது அவன் திருவடியை பிடிச்சு நான் உன் திருவடி கீழே உட்காண்டிருக்கேன் காய்கமாக அவன் சரணாகதி பண்ணுறதான்னா சாமான்யமாக என்ன சொல்லுவா, சரணாகத்தினாலேயே மானச வியாபாரம். சரணாகதி எப்போவுமே மானச வியாபாரமாக கடவுது, ஞானான் மோட்சமாக யாலே மானசமாக கடவுது அப்படின்னு காட்டுறார். அந்த மாதிரி அந்த மானச வியாபாரம் தான் சரணாகதின்னு இருந்தாலும், இப்பொழுது இந்த வரதராஜ ஸ்தவத்திலே கூறத்தாழ்வான்னு சொல்றது வாக்காலே பண்ணக்கூடிய சரணாகதி அப்படின்னு கொள்ளணும். சரணமிதி துவாம் ருணே, சரணம் துவாம் ருணே அப்படின்னு அந்த இடங்கள்லாம் சொல்ற அந்த வரணமானது வாக்காலேனே கொள்ளணும். ஏன் கொள்ளணும்னா இந்த ஸ்லோகம் அதுதான் சூச்சிக்கிறது. முன்னாடி நான் சரணம்னு ஒரு வார்த்தை சொன்னேனே அது புத்தி பூர்வகமா இல்லையே, அப்போ புத்தியால் மனசாலே நான் அந்த சரணமா பத்தல, வெறும் வாய் மாத்திரத்தாலே சொன்னேனே அப்படின்னு காட்டுறா இந்த ஸ்லோகத்துல. சரணவரண வாகியம் யோதிதா நபவதி பத சாபி தீ பூர்விகா. எம்பெருமானே நான் சரணம்னோ சொல்லிட்டேன், அது எப்படி இருக்கிறதுனா இறைத்து நல்ல மேன்மக்களேத்த யானும் ஏத்தினேன் அப்படின்னு. இந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் பெருமாளுடைய ஸ்தோத்திரம் பண்ணா, ஏதோ அவ பண்றாளே அப்படின்னு அந்த கன்னடத்துல சொல்லுவா, கும்பல் கோவிந்தா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அந்த கும்பல்ல நானும் ஒரு கோவிந்தா போடு ஒரு கூப்பாடு போட்டு அந்த மாதிரி போனேன் அப்படின்ற மாதிரி மனசு அந்த பக்கத்துல லைக்கல்ல, வாக்கு மாத்திரத்தாலே வாங் மாத்திரத்தாலே ஓ ஆமாமா நான் சரணாகதி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடுது. அதை சொல்றாருங்க, சரண வரண வாகியம் யோதிதா யா உதிதா சரணவரண வாக்கு. என்னால சொல்லப்பட்ட முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதோ இல்லையோ, நான் சரணமாக பத்துகிறேன்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதோ இல்லையோ, அந்த சரணவரணமான வாக்கு நபவதி பத சாபி தீபூர்விகா. ஐயோ பத அப்படின்னா ஐயோ அப்படின்னு தானே வருந்துறார் ஆழ்வார். அது மனசால கூட சொல்லலையே, ஒரு வாய் வார்த்தையா சொல்லிட்டேன்னு. மனசால சொல்லியிருந்தாலானா தேவரி ரட்சிக்கிறது அப்படின்னு கொள்ளலாம், வாய் வார்த்தையா சொல்லிட்டே பொய்யே கைமை சொல்லி அப்படின்னு சொல்றபடிக்கு ஆயிடுச்சு. இது யதி தயனீயதா மையஹோ வரத தவ பவேத் ததஃ பிராணி.
பின்ன பெருமாள் கேட்டார், அப்போ மனசால கூட சொல்லலை, வாக்கால மட்டும் சொல்றேன். அதாவது நாவினால் நவித்து, ஆழ்வார் மதுர கவி ஆழ்வார் சொல்றார், நாவினால் நவித்து இன்பமெய்தினே. நாவினால் நவித்து அப்படின்னு என்ன அர்த்தம்? நாக்கால நம்மாழ்வார்னு சொன்னேன், இன்பமெய்தினேன் அப்படின்றது. ஒருத்தர் கேட்டார், நாக்கால சொல்லாம வேற எங்கேயும் சொல்ல முடியும்? நாக்கு கொண்டு தானே நம்மாழ்வார் சொல்ல முடியும், வேற என்ன எந்த அவயவத்தை கொண்டு சொல்ல முடியும் அப்படின்னா, இல்ல அப்படி சொல்லல, மனசால சொல்லல, நாக்கால மட்டும் சொன்னேன். அது ஹிருதயத்தின் வரல, ஒரு வாயால மட்டும் வந்தது இந்த நம்மாழ்வார் அப்படின்ற பேரு. அப்படி வந்த இடத்துலயே இன்பமெய்தினேன் அப்படின்னு காட்டுறாரு. அந்த மாதிரி இந்த சரணம் அப்படின்ற வாக்கு மனசால வரல, வாய் வார்த்தையா மட்டும் வந்துருத்து அப்படின்னா பெருமாள் கேட்கிறார், இப்போ மனசால வரலன்னா நான் எப்படி ரட்சிக்கிறது அப்படின்னா, ஆழ்வான் அதுக்கு தான் சொல்றார், இது யதி தயனீயதா மையஹோ வரத தவ பவேத்து தத பிராணினி. நான் இப்பேற்பட்ட வஞ்சகன், இப்பேற்பட்ட ஒன்றும் இல்லாதவன், மனசால கூட எண்ண முடியாது, எம்பெருமானே நீயே தஞ்சம் அப்படின்னு எண்ணவும் முடியாத ஒரு தயனீயமான ஒரு ஸ்திதியில இருக்கிறேன் அப்படின்னு தேவரீர் திருவுள்ளம் பத்தினால். தயனீய ஸ்திதின்னா அவனுடைய தயைக்கு பாத்திரமான ஸ்திதின்னு அர்த்தம். தயை பண்றதுக்கு, அவன் கிருபை காட்டுறதுக்கு பாத்திரமா இருக்கிறேன், நல்ல பாத்திரமா இருக்கிறேன், அதுக்கு யோக்கியமா இருக்கிற ஸ்திதி, அவ்வளோ சோச்சனீயமான ஸ்திதியில இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த தயனீயத்தையை பார்த்து, அதாவது தயனீயத்தையோட நீ என்னை பார்த்து, யோ இப்படி படுறானே, இவனுக்கு மனசால சொல்லவும் தெரியலையே அப்படின்னு உனக்கே எப்போ தயை வருதோ, அது வந்தால் ஒழிய எனக்கு கதி இல்லை, அந்த தயை தான் எனக்கு பேருன்னு காட்டுற, அதுதான் எனக்கு உபாயம் காட்டுறேன். பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவு, உன்மனத்தால் என் நினைந்திருந்தா என்கிறபடியே பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவு அப்படின்னு காட்டுறான். நமக்கு ஒரு உஜ்ஜீவனம் கிடைக்கணும்னா அதுக்கு எது உபாயமா இருக்குன்னா எம்பெருமானுடைய நினைவு தான். உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே அப்படின்னு காட்டுறார் ஆழ்வார். உன்னுடைய மனசால என்ன நினைச்சுட்டு இருக்கேன், நான் நினைக்கிறது என்னன்றது பெரிய விஷயமே இல்லை. மனுஷர்கள் நாம எத்தனையோ நினைப்போம், நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எவ்வளோ 1000 கோடி நினைச்சிடுவோம். நினைச்சது நடக்குமான்னா முடியாது, நாம நினைச்சபடியால முடியாது. அவன் என்ன நினைக்கிறானோ அப்படிதான் நடக்கிறது. அந்த விஷயத்தை காட்டுறார். எனக்கு இந்த பேரு கிடைக்கணும், இந்த உஜ்ஜீவனம் கிடைக்கணும், சம்சாரத்தை விட்டு நான் கிளம்பணும் அப்படின்னாலேயே உன்னுடைய மனசு, உன்னுடைய திருவுள்ளம் இருக்கணும். அது நீ என்ன நினைச்சுட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியணுமே அப்படின்றார். இது யதி தயனீயதா மையஹோ வரத தவ பவேத்து தத பிராணினி. அப்போதான் நான் பிழைக்கிறேன். பிராணினா நான் அப்போதான் பிழைக்கிறேன். நீ நினைச்சாதான் நான் பிழைக்க முடியுமே ஒழிய நான் நினைச்செல்லாம் நான் எதானே ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனசால சரணம் அப்படின்னு சொல்ல முடியல. நான் என்கிட்ட இருக்கிற தோஷங்களை பார்த்தா அது என்னை விடமாட்டேன்றது, அந்த பாவங்கள் என்ன எவ்வளோ தடுக்கிறது. இந்த மாதிரியான தயனீயமான ஸ்திதியில இருக்கிற எனக்கு உன்னுடைய நினைவு தவிர வேற கதி இல்லை அப்படின்னு காட்டக்கூடியது ரொம்ப ஆச்சரியமான இருக்கிறது. அதாவது இந்த இடத்துல காஞ்சி பெரிய சுவாமி காட்டக்கூடிய ஒரு அர்த்தம், இந்த சரணம் அப்படின்னு சொன்னேன்னா அது எப்படி இருக்கிறதுன்னா திருணச்சேத கண்டூயனாதி போலை அபுத்தி பூர்வகமாக பண்ணிது. ஒருத்தன் உட்கார்ந்து பழங்காலத்துலலாம் இந்த உபன்யாசங்களோ இல்லை நாடகங்களோ பார்க்கணுன்னா ஒரு வயல் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல உட்காந்துருவா. உட்காந்து அவள் எல்லாம் பார்ப்பான். இந்த பெருசாக தேட்டரு கட்டடம் அப்படின்னெல்லாம் ஒன்றும் பார்த்துட முடியாது இல்லையா, ஒரு வயலில் தான் நடக்கும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறச்சே அதை கச்சேரி நடக்கிறது, ஏதோ நாடகம் நடக்கிறதுனா இங்கே நிலத்தில் உட்காந்துருப்பா. உட்காந்துடுறதுக்கு என்ன பண்ணுவான், நான் கையை கட்டுன்னு எல்லாம் உட்கார முடியாது. சாமானியமாக மனுஷர்கள் என்ன பண்ணுவான், பக்கத்தில் புல் இருந்தால் அப்படியே பிடுங்கிட்டே இருப்பான். எத்தனையோ நடக்கிறதோ இல்லையோ இந்த மாதிரி புல் பிடுங்கிட்டே இருப்பா. இது புத்தி பூர்வம், இந்த புல்லை நான் இப்படி பிடுங்கணும், இந்த புல்லை இப்படி பிடுங்கணும், புத்தி பூர்வமாக பண்ணுவா கிடையாது. அவனை நான் கடைசியில் அவனை பார்த்துட்டு ஏன்பா இவ்வளோ புல் பிடுங்கி போட்டுருக்கேன், அப்படியா நானா பண்ணேன் அப்படின்னு கேட்டுருவான். அப்போ இந்த காரியத்தை பண்ணேன் கூட அவனுக்கு தெரியாது. அதுதான் திருணச்சேதம். அதே மாதிரி கண்டூயனம், எங்கேயான ஒரு தினவு தின்றது, தினவு இருக்கிறது அப்படின்னா தனக்கே அறியாமல் எங்கன்னா ஒரு கொஞ்சம் அந்த அரிப்பு இருக்கிறதுன்னா தான் புத்தி ஓஹோ இங்கே அரிக்கிறது, நான் இங்கே இப்படி சொரிஞ்சுக்கணும், யோசனை பண்ணியா சொரிஞ்சுப்பா. எங்கேயும் பேசிகிட்டே இருப்பா, வேற ஏதாவது காரியம் பண்ணிட்டே இருப்பா, தனக்கே தெரியாமல் இப்படி சொரிஞ்சுட்டு கிளம்பிவிடுவான். இப்போ இதெல்லாம் அபுத்தி பூர்வமாக நடக்கிறதோ இல்லையோ, திருணச்சேத கண்டூயனாதிகளை போல நடக்கக்கூடிய அபுத்தி பூர்வகமான வாக்கு அப்படின்னு காட்டுறார். அப்பேற்பட்ட அந்த சரண வரண வாகியம் யோதிதா ந பவதி பத சாபி தீபூர்விகா இதி யதி தயனீயதா மையஹோ
வரததவ பவே ததப் பிராணினி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா எம்பெருமானுடைய நினைவு தான் நமக்கு உபாயமாக இருக்கிறது அப்படின்னு காட்டுறார். இனி 85வது ஸ்லோகத்தில் சொல்றார், நிரவதி சுகிருதேஷு சாகஸ்வஹோ மதிரனுஷயினி யதி ஸ்யாத் ததஹ வரதிஹி தயசேன சம்சேமஹே நிரனுஷய தியோ ஹதாஹை வயம். ஆழ்வானுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, எம்பெருமான் நிஜமாவே ரட்சிக்க முடியுமா, என்னை ரட்சிப்பாரா அப்படின்னு சந்தேகம் வந்துடுச்சு. சுவாமி, சரணாகதி பண்ணுறச்சேவே மகாவிஸ்வாசம்னா ஒரு ஒரு வேண்டிய விஷயம். மகாவிஸ்வாச பூர்வகம் நம்ம சரணாகதி பண்ணினால் அது நம்ம ரட்சிக்குமே ஒழிய, அந்த மகாவிஸ்வாசம் ரட்சித்தே தீருவன் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட போய் என்ன பிரயோஜனம்? ஆனபடியால் இந்த விஸ்வாசம் எல்லாம் இப்படி இழக்கலாமா அப்படின்னா, ஏன் இழக்க நேருது அப்படின்றத முதல்ல பார்க்கணுன்றான். இந்த அந்த விஸ்வாசம் ஏன் குறைஞ்சு, விஸ்வாசத்தை குறைக்கல, ஆழ்வானுக்கு அந்த விஸ்வாசம் போகல, மேல்கொண்டு ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக அதை ஸ்தாபிச்சு கொடுத்துட்றான்றது வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 85வது ஸ்லோகத்தில் ஒரு க்ஷணத்துக்கு ஏன் அந்த சம்சயம் வந்துருச்சு ஆழ்வானுக்கு அப்படின்னா, அதுதான் சொல்கிறா, நிரவதி சுக்ருதேஷு சாகஸ்வஹோ மதிர் அனுஷயினி யதி ஸ்யாத் ததஹ. எம்பெருமானே, நீ எப்போ ரட்சிப்பே தெரியுமா? நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் கடைசியில் ஒரு முறை தேவரீரோட திருவடியை பிடிச்சி, பெருமானே நான் பண்ணதெல்லாம் தப்பா எடுத்து என்னை க்ஷமிச்சுடு, என்னை மன்னிச்சுடுன்னு ஒரு வார்த்தை கேட்டால் சட்டுன்னு மன்னிக்கிறது தயாரா இருக்கார் பெருமான். எவ்வளோ பெரிய பாவங்கள் வேணா பண்ணியிருக்கட்டும், மன்னிச்சுடுன்னு மனசால விழுந்து அவன் திருவடியில விழுந்து மன்னிச்சுடுன்னு கேட்டுவிட்டால் மன்னிக்கிறதுன்னு தயாரா இருக்கார் பெருமாள். விழுவோமான்றது கேள்வி, சுலபத்தில் விழமாட்டோம். மன்னிச்சுடும் அவன் திருவள்ளையில விழ மாட்டோமே, அதுதான் காட்டுறார். நிரவதிஷு கிருத்தேஷு, அவதி எல்லை, நிரவதி எல்லையே இல்லாம முடிவே இல்லாம எத்தனையோ பாவங்கள் பண்ணி வச்சிருக்கேன். அத்தனை பாவங்கள் பண்ணியிருக்கிறச்சே மதிர் அனுஷயினி அதிசியாது. ஒருவேளை அதுக்கு அனுஷயம்னா துக்கப்படுறது, ஐயோ இந்த மாதிரி பாவ செயலை பண்ணிட்டேனே, இந்த மாதிரி பாவ காரியத்தை பண்ணிட்டேனே அப்படின்னு அதுக்கு அனுஷயம், அதுக்கு துக்கம் படுறது, பశ్చాத்தாபம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரியான பశ్చాத்தாபம் பட்டாலானா சரி பரவாயில்ல, பண்ணது தப்பு, இதுக்கு அவனுக்கு பெரிய தண்டனையா கொடுத்துருக்கணும், போனா போறது, தான் பண்ண தப்புன்னு உணர்ந்துட்டானா இல்லையா, அதை மன்னிச்சு விடலாம் சொல்றானா இல்லையா. இந்த லோகத்திலே பார்க்கிறோமே, எத்தனையோ இந்த நியாயாலயங்களுக்கெல்லாம் பெரிய 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 வியாஜங்கள் எல்லாம் வருது. அந்த நியாயாலயத்தில் கேட்குறான், குற்றவாளியை நிறுத்தி கேட்குறான், நீ குற்றம் பண்ணியா இல்லைன்னு வாதாட ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு பெரிய தண்டனை உண்டு. அவனுக்கு அவனுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு பெரிய தண்டனை உண்டு. ஆமாவா? அதுவே அந்த குற்றவாளி, ஆமா சுவாமி நான் குற்றம் பண்ணேன் ஒத்துன்றேன், தப்பாக எடுத்து நான் மன்னிச்சுடுங்கன்னா அவனுக்கு நீ போ 14 வருஷ காலம் நீ சிறைக்கூடத்தில் இரு, நீ அந்த காரியம் அந்த அத்தனை கஷ்டப்படு இத்தனை கஷ்டப்படு சொல்ல மாட்டான். அந்த கொஞ்சம் மன்னிச்சு அல்பமாக ஒரு தண்டனை கொடுத்து மன்னிச்சுடுவானோ இல்லையோ. அந்த மாதிரி அந்த அதுக்கு தான் அனுஷயம்னு பேர். அங்கே அந்த பశ్చాத்தாபம் வருது, ஐயோ இந்த மாதிரி பாவ செயலை பண்ணேனே, பண்ணிக்க கூடாது பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு பశ్చాத்தாபம். அந்த அனுஷயம் அந்த அனுதாபம் கூட வராமல் இருக்கேன். பண்ணது என்னவோ தப்பான காரியம் பண்ணிட்டு இப்படி பண்ணேனேன்னு கூட ஒரு வருத்தம் இல்லாமல் நல்லது பண்ணேன்னு உட்காந்துருந்தா அப்போ எப்படி மன்னிப்பார் பெருமாள்? பண்ணுற தப்பு காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு நன்னா பண்ணேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவனை எங்கே நான் மன்னிக்கிறது உண்டா? அதை காட்டுறாருங்க. மதிர் அனுஷயினி யதிஸ்யாத் ததஹ வரதிஹி தயசேன சம்சேமஹே. அப்போ நீ என்னை ரட்சிக்கிறேன்றதுல சம்சயமே கிடையாது, கட்டாயமாக ரட்சிச்சிடுவேன். நான் கேட்டதுக்கு, நான் பண்ண பாவ செயல்களுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டால் கட்டாயமாக ரட்சிச்சிடுவேன், அதில் எந்த சம்சயமும் கிடையாது. ஆனால் எனக்கு எங்கே பயம் இருக்கிறதுனா, எனக்கு அந்த அனுஷயம் பிறக்கலையே, எனக்கு தான் அந்த பశ్చాத்தாபம் பிறக்கலையே. நிரனுஷயதியோ ஹதாஹை வயம், அந்த அனுஷயம்ன்றதே இல்லாமல் இருக்கிறானே. மாமுனிகள் காட்டுறச்சு ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். பாபே கிருத்தே யதி பவந்தி பயானுதாபலஜ்ஜாஹ புனః கரணமஸ்ய கதம் கடேத மோஹேன மேன பவதீய பயாதிலேஷஹ தஸ்மாத் புனః புனரகம் யதிராஜ குர்வே. யதிராஜா எம்பெருமானாரே, புனரகம் குர்வே அப்படின்னு திரும்ப திரும்ப பாவங்களை பண்ணிட்டே இருக்கேன். ஏன் சுவாமி, பாவம்னு தெரியுமா இல்லையோ, இது தப்பான செயல் அப்படின்னு தெரியுமா இல்லையோ, பொய் சொல்லக்கூடாது நன்னா தெரியுமா? நன்னா தெரியும். பொய் சொன்னால் பாவம் தெரியுமா? நன்னா தெரியும். இன்னும் ஏன் நிறுத்த மாட்டேன்றீர், பொய்யே சொல்லிட்டுருக்கீர் அப்படின்னா, அது பாவம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதனால எனக்கு ஒரு லஜ்ஜையோ அதுக்காக ஒரு பயமோ ஒன்றும் ஏற்படலை.
பாவம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன், சரி இருந்துட்டு போகட்டும், அதனால என்ன, எனக்கு ஒன்றும் பாதிக்காதுன்ற ஒரு தெம்பில் உட்காண்டிருக்கேன், ஒரு தைரியமாக உட்காண்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்க பாப்பே கிருத்தே எதி பவந்தி பய அனுதாப லஜ்ஜாக, 3 விஷயங்கள் வந்துடுத்து. அந்த பாவத்தை பண்ண உடனே ஒரு பயம் ஏற்படணும். ஏன்னா இந்த பாவத்தை பண்ணேனே, இனிமே என்ன என்ன பட போறேனோ தெரியாது, இனி எத்தனை அனுபவிக்க போறேனோ தெரியாதே அப்படின்ற ஒரு பயம். 2வது அதில் இருக்கிற அனுதாபம். இந்த மாதிரி என்னுடைய ஸ்வரூபத்துக்கு சேராத ஒரு காரியத்தை பண்ணிவிட்டேன். என்னுடைய ஸ்வரூபம் என்ன, எம்பெருமானுக்கு அடியவனாக இருக்கக்கூடியது என்னுடைய ஸ்வரூபம். எம்பெருமானுடைய அடியவன் இந்த மாதிரியான காரியம் பண்ணலாமா? இந்த ஊரில் சொல்கிறச்சே என்ன பண்ணுவோம், இப்போ எங்கேயும் போகிறோம், தெருவில் எங்கேயும் போகிறச்சே யாரும் குறுக்க வந்துட்டா அப்படின்னா உடனே என்ன கேட்பான், அறிவில்லை கேட்குறாளா? ஐயா அறிவில்லை கேட்குறான். நீ படித்தவனாச்சே, அறிவில்லை அப்படின்னு கேட்பான். ஏன் அப்படின்னா படித்தவன்னாலே அந்த அறிவோடு இருக்கணும், இப்படி குறுக்க வரக்கூடாதுன்று தெரியுமோ இல்லையோ அப்படின்னு தானே அவங்க உள்ள ஆசையம். அந்த மாதிரி இந்த அனுதாபம் இருக்கிறதே, அது என்ன சொல்றதுன்னா, என்னுடைய ஸ்வரூபம் எம்பெருமானுக்கு அடியவனா இருக்க வேண்டியது. எம்பெருமானுக்கு அடியவனாலேயே இந்த மாதிரியான பாவச் செயல்கள் பண்ணக்கூடாதுன்று தெரியுறதோ இல்லையோ, தெரிஞ்சுனா பண்றேன். அந்த அனுதாபம் லஜ்ஜம், அது மேல லஜ்ஜை வெட்கம் வந்துடணும். ஐயோ எப்பேற்பட்ட நான் எந்த மாதிரி காரியம் பண்ணிருக்கேன். இந்த தப்பு பண்ணவாளெல்லாம் சாமானியமாக என்ன பண்ணுவா, முகத்தை மூடிண்டு இல்லை எல்லாம் ஏதோ முட்டாகிட்டுண்டு இந்த மாதிரியான காரியம் பண்ணுவா. திருடுறதுக்கு எல்லாம் வருவான்னா எல்லாம் இப்படி வெட்ட வெளிச்சமாக வருவா, இருட்டில் வருவா, முகத்தை மூடிண்டு வருவா. ஏன்னா யார் திருடுனாலும் தெரியக்கூடாது. இதுதானே நடக்கிறது. யார் திருடுனாலும் தெரியக்கூடாது. என்ன திருடுனா என்ன, இப்போ எனக்கா அவனுக்கு பெரிய லஜ்ஜை, அவனுக்கு பெரிய வெக்கம், ஒரு பெரிய பதவியில் இருக்கான், இப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கான், ஒரு பெரிய பதவியில் இருக்கான் அப்படின்னா அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான். அவன் அந்த பாவ செயல்கள் ஒரு கெட்ட காரியங்கள் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன்னா அவன் எங்கேயான பிடிக்கப்பட்டுட்டா அப்புறம் பெரிய வெக்கம் அவனுக்கு. ஐயோ இவ்வளோ பெரிய பதவியில் இருந்துட்டு, இவ்வளோ பெரிய ஒரு கௌரவத்தோடு இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஆட்பட்டுட்டேனே, சிக்கின்றேனே அப்படின்னு அவன் கஷ்டப்பட மாட்டானா, அந்த லஜ்ஜை. அந்த மாதிரி பெருமாளுடைய அடியவனாயிருந்து இந்த காரியமா பண்ணேனா, பொய்யா சொன்னேன், திருடினேன், இந்த மாதிரியான காரியங்களை பண்ணேன் அப்படின்ற ஒரு லஜ்ஜை. இப்போ பாபம் பண்றச்சே இது 3 விஷயங்கள் ஏற்படணும். 1 பயம், என்ன தண்டனை கிடைக்க போறதோன்ற பயம். எப்பேற்பட்ட ஸ்வரூபத்தோட இருக்கிறவன் அது விருத்தமா காரியம் பண்ணேன்ற ஒரு அனுதாபம். இப்பேற்பட்ட ஒரு செயலை பண்ணுட்டேனே, பெருமாள் முன்னாடி இனிமேல் என்னமா நிற்க போறேன், பெருமாளையோ ஆச்சாரனும் எப்படி முகத்தில் வெளிக்க போறேன் அப்படின்ற ஒரு லஜ்ஜை. இது 3 வந்துட்டால் பாபே கிருதே யதி பவந்தி பயானுதாப லஜ்ஜாக புனఃகரணமஸ்ய கதம் கடேத. அப்போ அந்த மாதிரி பயமும் அனுதாபமும் லஜ்ஜையும் வந்துட்டால் இந்திரியங்கள்ன்றது திரும்பவும் அந்த பாவச் செயல்ல எப்படி தான் போகும், முடியவே முடியாது. அந்த பயம் வந்துடுத்து, அந்த அனுதாபம் வந்துடுத்து, வெக்கம் வந்துடுத்துன்னா அதை பண்ணவே மாட்டான், தப்பி தவறி கூட பண்ண மாட்டான் அந்த பாவக்காரர்களை. ஆனா அந்தோ யதிராஜரே எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா, இந்த 3ம் கிடையாது. நான் சொல்றான், யதி பவந்தி பயானுதாப லஜ்ஜாஹா புனఃகரணமஸ்ய கதம் கடேத மோகே நமேன பவதீய பயாதிலேஷா. தேவரீருடைய அடியவன் அப்படின்னையோ இல்லை தேவரீருடைய திருமுன்பை இந்த மாதிரியான பாவ காரியங்கள் பண்ணக்கூடாதுன்னையோ இந்த மாதிரியான பயத்தினுடைய லேசம் கூட கிடையாது என்கிட்ட. லேசம்னா ஒரு சின்ன அம்சமும் கிடையாது, பயத்தினுடைய கந்தமும் கிடையாது. தேவரீர் திருமுன்பே நன்னா தெம்பாதின்னு தப்பான காரியங்களை பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறது. ஏன் அப்படின்னா மோகேன, எனக்கு மோகம், மயக்கம், இது சரி இது தப்புன்னு தெரியாத ஒரு மோகம், ஒரு கலக்கம். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு தசையில இதுதான் சரி, இப்படிதான் பண்ணணும், இதுதான் தப்பு, இது பண்ணக்கூடாதுன்னு தெரிய முடியாத போறது. ஆனபடியாலே இந்த மாதிரி பாவச் செயல்களை திரும்ப திரும்ப பண்றேன். மோகேனமேன பவதீய பயாதிலேஷா தஸ்மாத் புனఃப்புனரகம் யதிராஜ கூர்வே, புனఃப்புனரகம் கூர்வே. திரும்ப திரும்ப இந்த பாவச் செயல்களை பண்ணிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம். எனக்கு பயமும் கிடையாது, அனுதாபமும் கிடையாது, லஜ்ஜையும் கிடையாது. ஆனபடியால திரும்ப திரும்ப அதே பாவச் செயல்களை பண்ணிட்டே இருக்கேன். இந்த மாதிரி பாவச் செயல்களை பண்ணிட்டே இருந்தால் எப்படி தான் ரட்சிப்பார் பெருமாள்? அதான் கேள்வி. அதை காட்டுறாதீங்க. வரதிகி தயசேன சம்சயமகே. நான் ஒரு கால் அந்த மாதிரி அந்த அனுசயத்தோடு இருந்துட்டால், அனுதாபத்தோடு இருந்துட்டால் ரட்சிக்கிறன்றதுல எனக்கு எந்த சம்சயமும் கிடையாது. ஆனால் எனக்கு ஏன் பயம் வர்றதுன்னா அந்த அளவுக்கு ஒரு பశ్చాத்தாபம் கூட இல்லாமல் இருக்கேனேன்றதா எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் காட்டுறார். நிரவதிஷு கிருத்தேஷு சாகஸ்வஹோ மதிர் அனுசயினி யதி ஸ்யாத் ததஹ
வரதிஹி தயசேன சம்சேமஹே நிரனுஷய தியோ ஹதாஹைவயம். ஹதாஹைவயம், ஹை அப்படின்னா ஆச்சரியம், அதாவது ஒரு உத்காரம். ஹை அப்படி ஐயோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவர் சொல்கிறா. ஹதாவயம், நாங்களெல்லாம் கெட்டே போனோம், வாழ்ந்தெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கெட்டே போனோம், இந்த மாதிரி ஒரு பశ్చాத்தாபம் இல்லாமல் கெட்டே போனோமே அப்படின்னு ரொம்பவும் கஷ்டப்படுறார் ஆழ்வான். அப்படின்றதோட இந்த 85வது ஸ்லோகம் முடியறது. ஆக இந்த வரதராஜ ஸ்தவத்திலே 81 ஆரம்பித்து 85 ஸ்லோகம் பர்யந்தமாக இந்த ஸ்லோகங்களுக்கு உண்டான அர்த்த விசேஷங்களை அடியனுடைய மந்த புத்திக்கு எட்டின அளவுக்கு விண்ணப்பிக்க வேணும் அப்படின்னு நியமித்த ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனத்துக்கு அனுகுணமாக அடியேன் ஏதோ ஒரு 2 வார்த்தையை ஜல்பம் பண்ணின கணக்கிலே அடியேன் விண்ணப்பிச்சிருக்கேன். இப்பேற்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை தந்தவழிமைக்கு ஸ்ரீ ஜிஆர் சுவாமியுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, எம்ஓ பார்த்தசாரதி எங்கார் சேரிட்டிஸ் நிறுவனத்தினருக்கும் பல்லாண்டு பாடி, கேட்ட தேவரீர்களுடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடி, பொறுமையோடு கேட்டு மகிழ்ந்த தேவருடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடி, இதில் இருக்கிற அதாவது குணாம்சங்களை மட்டும் கொண்டு தோஷங்கள் எல்லாம் கழிக்க வேண்டி பிரார்த்தித்து அடியேன் நிற்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசனே பூயார் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.